ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். என்னுடைய நேம் செந்தூர தேவி. வெஸ்டேஜ்ல கிரவுன் டைரக்டர் லெவல்ல இருக்கேன். இன்னைக்கு மீட் த அச்சீவர்ஸ் ப்ரோக்ராம்ல பேசுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் நம்மளும் இந்த மீட்ல பேசுவோமா அப்படின்னு எதிர்பார்த்த காலங்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த கேட்டகரியில இன்னைக்கு நான் பேசுறேன் அப்படிங்கிறச்ச ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சரவணன் பிரதருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய சக்சஸ் ஸ்டோரி பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுல ஆஃப்டர் இந்த மீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுடைய லைஃப்ல சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ என்னுடைய ஃபேமிலி, நான், அப்பா, அம்மா, தம்பி, பக்கத்துல சின்ன பையன் எங்க மாமா பையன். சோ நாங்க 4 பேரு தான் ஃபேமிலி. சோ நான் பொறந்தது 17/3/1993 மார்ச் மந்த் நான் பொறந்தேன். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சீலியாம்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் தான். சோ அந்த கிராமத்துல இருந்து இப்ப நாங்க பஸ் வசதி அப்படின்னாலுமே ஒரு 2, 3 கிலோமீட்டர் போய் மல்லிகரன் இருக்கு. அங்கதான் போய் பஸ் ஏறணும் எல்லாமே. சோ ரொம்ப கிராமம் தான். சோ அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க. அப்பா கூட பிறந்தவங்க 7 பேரு, 5 பொண்ணுங்க, 2 பசங்க, அப்பாவும் பெரியப்பாவும். சோ அதனால பொண்ணுங்கள இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃபையும் அப்பா பார்க்கணும். நிறைய கஷ்டங்கள். தாத்தா வந்து சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அப்பா எங்ககிட்ட நிறைய சொல்லுவாங்க. ஒரு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத காலங்கள்லாம் எங்க அப்பாவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குச்சி கிழங்கு இருக்கு அப்படின்னா அந்த கிழங்க சாப்பிட்டு காலங்களை கழிச்சிருக்கேன் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பா பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எங்க அப்பா பட்ட கஷ்டங்கள நாங்க படக்கூடாது அப்படிங்கறத தான் எங்க அப்பா எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சோ ஆஃப்டர் நாங்க பொறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா வந்து டிராக்டர் ஓட்டுனாங்க. அப்பெல்லாம் டிராக்டர் ஓட்டுனா நல்ல காசு வரும் அந்த காலத்துல. சோ காடு காடா ஓட்டுவாங்க. நைட்டு ராப்பகலா டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து டெம்போ போட்டோம். சோ டெம்போ போட்டு அதுவுமே நல்லா ஓடிச்சு. நல்லா இருந்தோம். நாங்க இருந்தது கிராமம் அப்படிங்கறதுனால காடு இருக்கு. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. எனக்கும் என் தம்பிக்கும் 2 வருஷம் தான் வித்தியாசம். சோ இது வந்து என்னுடைய ஸ்கூல். நான் படிச்சது சின்ன வயசுல இருந்தே மெட்ரிக் ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். அ எல்லாருமே சொல்லுவாங்க, "என்னது நம்ப வந்து ஒரு கிராமத்துல இருக்கோம். நீ ஏன் கஷ்டப்படுற?" எங்க அப்பா கிட்ட. "நீ ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நீ எதுக்கு புள்ளைங்கள கொண்டு போய் 2 பேத்தையுமே இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்து விட்ட?" ஏன்னா அப்பல்லாம் இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்களா? "எதுக்காக இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்து விடுற?" அப்படின்னு எங்க அப்பா சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப எங்க அப்பா சொல்லுவாங்க, "நான் தான் கஷ்டப்பட்டேன். என் புள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது." ஏன்னா அப்பா 10வது தான் படிச்சிருக்காங்க. அப்பா 8வது படிச்சிருக்காங்க. அம்மா 10வது படிச்சிருக்காங்க. சோ நான் இதுதான் படிச்சிருக்கேன். என் புள்ளைங்க வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியத்துல தான் சேர்த்து விட்டாங்க. அம்மா வந்து எங்கள கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வருவாங்க. சோ இந்த கனகாமரம் வச்சிருக்கிறது நான். சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் 6த் முடிச்ச உடனே எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. நானும் என் தம்பியும் எங்க பாட்டி வீட்ல இருந்து டிவி பாக்குறதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, ஜஸ்ட் சைக்கிள்ல தான் நான் எங்க வீட்டுக்கு வந்தேன். அன்பார்ச்சுனேட்டா கீழ விழுந்தேன். கீழ விழுந்துட்டு நான் ஒரு கோமா ஸ்டேஜ் போயிட்டேன். ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போம்போது, "இல்ல இங்கலாம் முடியாது." ஏன்னா எங்க ஊர்ல வந்து ஹாஸ்பிட்டல் வசதிலாம் எதுவுமே கிடையாது. அப்ப எல்லாமே தெரியும். சும்மா ஒரு கிளினிக் வச்சிருப்பாங்க. அவங்க தான் பெரிய டாக்டர் மாரி பண்ணுவாங்க. ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே போய் அங்க தான் பாப்பாங்க. அவங்க கிட்ட பார்த்ததுக்கு, "ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் புள்ளைக்கு ஒண்ணும் இல்ல. நல்லா தான் இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்ச உடனே அப்படியே என்னையே அறியாம யூரின் போயிட்டு அப்படியே அன்கான்ஷியஸ் நிலைமைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஆத்தூர் எங்க ஊர்ல இருந்து அது 12 கிலோமீட்டர். அங்க கூட்டிட்டு போனாங்க. அங்க கூட்டிட்டு போனதுக்கு இல்ல இதுக்கு மேல வந்து இங்கெல்லாம் வச்சிருக்க மாட்டோம். நீங்க கேஎன்ற ஹாஸ்பிட்டல் சேலம் கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. எங்க ஊர்ல இருந்து சேலத்துக்கு 30 கிலோமீட்டர். சோ எங்க அப்பாவுக்கு நான் ஆக்சிடென்ட் ஆனது கூட தெரியாது. எங்க அம்மா, பாட்டி, தாத்தா, எங்க மாமா இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சோ அதுக்கப்புறம் சேலம் கூட்டிட்டு போய் அங்க ஆபரேஷன் பண்ணாங்க. இந்த பிக்சர்ல எப்படி தலையில சர்ஜரி பண்ணியிருக்காங்களோ, அதே மாரி தான் எனக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இதே ஷேப்ல தான் எனக்கும் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் ஒரு சர்ஜரி பண்ணி ஒரு 3 நாள் கழிச்சு எழுந்து பார்த்தா, அப்படியே என் மூஞ்சி ரொம்ப அப்படியே குண்டாயிடுச்சு. என்னால நம்பவே முடியல. நானா இதுன்னு அப்படியே கத்த ஆரம்பிச்சுட்டேன். "இல்ல, நீ தான் கொஞ்சம் அமைதியா இரு." ஏன்னா சின்ன வயசு இல்லைங்களா? ஒண்ணுமே தெரியாது. அந்த ஒரு 6த் படிக்கிற டைம்ல ஒண்ணும் பெருசா தெரியாது. "நீ தான் அமைதியா இரு, அமைதியா இருன்னு" சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நானும் 1 வீக் வந்து ஹாஸ்பிட்டல்லயே தான் இருந்தோம். வீட்டுக்கு வரல. சேலத்துல தான் இருந்தோம். அப்ப எங்க அப்பா வந்து எனக்கு இப்படி அடிபட்டது எதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் 2 டேஸ் எங்க அப்பாவுக்கு தெரியல. அப்ப என்ன ஹாஸ்பிட்டல்ல பாக்குறதுக்கு எங்க பக்கத்து வீட்டு தாத்தா வராங்க. வண்டியில வந்துட்டு இருக்கும்போது எங்க அப்பா வந்து டெம்போல லோடு ஏத்திட்டு போறாங்க. அப்ப அந்த தாத்தா வந்து எங்க அப்பாட்ட கேக்குறாங்க, "என்ன புள்ளைக்கு அடிபட்டிருக்குது? நீ இப்படி வந்து லோடு ஏத்திட்டு போறன்னு?" கேட்கும்போது தான் எங்க அப்பாவ கேட்டிருக்காங்க. என்ன அடிபட்டிருக்குன்னே கேட்டிருக்காங்க. அப்ப அவ்ளோ கஷ்டங்கள் வந்து எங்க அப்பா வந்து பட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. லைஃப் லாங் அவரு கஷ்டம், கஷ்டம்னு பட்டு, எங்கள நல்ல நிலைமைக்கு படிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவரு நெறைய கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்க அப்பாவுக்கு அடிபட்டது தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கே வந்தாங்க. ஆஃப்டர் ஒரு 1 மந்த் கழிச்சு தான் எனக்கு ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு. பிகாஸ் கொஞ்சம் பெரிய ஏஜ்னாலும் தெரியாது. ரொம்ப சின்ன ஏஜ்ங்கிறதுனால ஒண்ணும் தெரியல.
அதுக்கப்புறம் ஹேர் கட்லாம் பண்ணி விட்டுட்டாங்க. எனக்கு நெறைய ஹேர் இருக்கும். இந்த ஃபோட்டோல பார்த்திருந்தீங்கனாலே தெரியும். நெறைய ஹேர் இருக்கும். அப்புறம் ஹேர் கட்லாம் பண்ணி விட்டுட்டாங்க. பாய் மாதிரி வந்து தல சீவிட்டு போறதா ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு. ரொம்ப பசங்கலாம் சிரிப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இப்படிலாம் இருக்கேன்னு. ஓகே இதுதான் லைஃப்ன்ட்டு அப்படியே வந்து நானும் போயிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது வந்து 8த் வந்து நாங்க சீலியம்பட்டி. பக்கத்துல மல்லிகரை. ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். நியூவா ஸ்கூல் அப்பதான் ஃபர்ஸ்ட் ராசி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ங்கிறது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே. ஏன் வந்து பிள்ளைங்க ரொம்ப தூரம் போயிட்டு படிக்கணும். பக்கத்திலேயே படிக்க அனுப்பிச்சு வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ராசி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் நாங்க படிச்சோம். 8த்ல இருந்து 12த் வரைக்கும். நான் எந்த ஸ்கூல்ல படிச்சேனோ, அதே ஸ்கூல்ல தான் என் தம்பியுமே படிக்க வச்சாங்க. ஸோ இதுதான் நான் இந்த 2nd ரோல 3ஆ இருக்கிறது இந்த சைடு. ஸோ இதான் நான் 8த்ல இருந்து 12த் வரைக்கும் அங்க தான் படிச்சேன். ஸோ இது வந்து 11த்ல. ஸோ கீழ இருந்து 2ஆ இருக்கிறது நான். ஆஃப்டர் வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு யுஜி படிக்க வச்சாங்க. யுஜி அப்படின்னு எடுக்கும்போது என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய எங்களுக்குள்ள ஒரு தாட் வந்தது. அப்ப எங்க மாமா அப்ப எல்லாமே என்ன பண்ணுவோம்னா, ஊர்ல யாரு நல்லா படிச்சு ஒரு இன்ஜினியரா இருக்காரோ, அவரு சொல்றத தான் எல்லாருமே கேட்போம். எங்க வீட்டு சைடு எங்க அம்மாவுடைய தம்பி, எங்க மாமா. சோ அவரு தான் அப்ப நல்லா படிச்சிருந்தாரு. எம்சிஏ முடிச்சுட்டு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல சம்பளம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப எங்க மாமா சொல்றத தான் நாங்க எல்லாருமே கேட்போம். கேட்டுட்டு எங்க ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, எல்லாருமே கம்ப்யூட்டர் தான். என் தம்பியும் பிடெக் ஐடி, எங்க அண்ணன் பிடெக் ஐடி, எங்க அக்கா எம்எஸ்சி, நான் எம்சிஏ, எங்க மாமா பையன் பிடெக் ஐடின்னு அப்படியே ஒரே கம்ப்யூட்டர் குடும்பமாவே எங்க ஃபேமிலி ஆயிடுச்சு. சோ அடுத்தது கம்ப்யூட்டர் படிக்க வச்சாங்க. சோ கம்ப்யூட்டரும் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் படிச்சேன். ஸ்கூல்ல ஆவரேஜ் தான். ஆனா காலேஜ்ல நல்லா படிப்பேன். சோ இது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங். நல்லா வுமன்ஸ் காலேஜா இருந்தாலும் ஜாலியா வந்து போச்சு. எங்களுடைய ஃபேமிலியுமே நல்லா இருந்தது. அப்பாவுமே நல்லா இன்கம் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஜேசிபி போட்டோம். ஜேசிபில நல்ல ஒரு வருமானம் வந்தது. ஃபேமிலி சூப்பரா லீட் ஆயிட்டு இருந்தது. காட்டுலயுமே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால நல்லா பயிர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பவே எங்க அப்பா வந்து எங்களுக்கு ஒரு 40 பவுன் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் சேர்த்து 40 பவுன் சேர்த்து வச்சாங்க. நல்ல லைஃப் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பிஜி யுஜி முடிச்ச உடனே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும்போது, உடனே நான் சொன்னது, மாமா எம்சிஏ படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனிக்கு போனாங்கல்ல, நானும் எம்சிஏ படிக்கிறேன். நானும் ஐடி கம்பெனிக்கு போறேன் அப்படின்னேன். ஓகேன்ட்டு எங்க அப்பா அதுக்கும் சேர்த்து விட்டாங்க. சரி நீ படி அப்படின்னு சொல்லிட்டு முத்தாயம்மாள் காலேஜ் ராசிபுரத்துல இருக்கு. சோ இந்த காலேஜ்ல தான் சேர்த்து விட்டாங்க. எம்சிஏ படிச்சோம். எம்சிஏ வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸும் இருக்கு, 2 இயர்ஸும் இருக்கு. நாங்க 2 இயர்ஸ்ல படிச்சோம். சோ மொத்தமா 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே எங்க வீட்ல ஒரு பெரிய இடியே விழுந்தது. எங்க அப்பா வந்து போர் வண்டி போட்டிருக்கும்போது, நல்லா சூப்பரா போயிட்டு இருந்தது. சரி ஓகே. ஒரு போர் வண்டி போட்டா நல்ல இன்கம் வருதுல்ல. இன்னொரு போர் வண்டி போடலான்னு சொல்லிட்டு, நானு, என் தம்பி, அம்மா எல்லாருமே சொன்னோம். ஓகேன்ட்டு அப்பாவும் இன்னொரு போர் வண்டி போட்டாங்க. இன்னொரு போர் வண்டி போடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, மெயினா நார்த் சைட்ல தான் போய் போர் வண்டி எல்லாமே ஓட்டுவாங்க. அங்க ஓட்டுனா தான் அதிக காசு வரும். அப்பாவுக்கு தமிழ தவிர வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது. ஆனா அந்த சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி பேசுவாங்க. சோ அங்க போகும்போது அப்பாவுக்கு லாங்குவேஜ் தெரியல. ஒரு வண்டி கிட்ட ஒர்க் பண்ணா, இன்னொரு வண்டி கிட்ட ஏதாவது ரிப்பேர் சொல்லுவாங்க. டயர் போயிடுச்சு, இல்ல ஏதோ ஒண்ணு சம்திங் ரிப்பேர் சொல்லி சொல்லி அங்க காசு வாங்கிட்டே இருந்தாங்க. அங்க போனா இங்க இதாகுது. மாத்தி 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 எங்க அப்பாவால மேனேஜ் பண்ணவே முடியாம இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஒரு வண்டி செம்ம லாஸ் ஆயிடுச்சு. 2 வண்டியும் லாஸ் ஆயிடுச்சு. கடன், கடன், கடன்னு கடன வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இந்தாண்ட மாத்தி இந்தாண்ட கடன் கட்டணும், இந்தாண்ட மாத்தி அந்தாண்ட கடன் கட்டணும்னு வரும்போது என்ன பண்றதுன்னே தெரியல. சரி என் தம்பி வந்து அப்ப காலேஜ் படிச்சுட்டு இருந்தான். அப்ப நான் போறேன். நான் போயிட்டு ஒரு வாரம் வந்து அங்க போய் போர் வண்டியில போய் இருக்கேன்னு சொல்லிட்டு என் தம்பி போனான். 10 டேஸ் தான் இருந்தான் என் தம்பி. 10 நாள்ல அவனுக்கு வாயி, மூக்கு எல்லாமே ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது என்னன்னே தெரியல. அவனுக்கு அங்க செட் ஆகலையா இல்ல என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் எங்க அப்பா ஒரே வார்த்தை, போர் வண்டி வாழ்க்கை என்னோட முடியட்டும். உனக்கு வேணாம். நீ படி. நீ இனிமேட்டுக்கு அந்த சைடு போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போர் வண்டி வித்துட்டாங்க. போர் வண்டி வித்துட்டு கடன். வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படிங்கிறது எங்களுடைய ஃபேமிலி வந்து ஒரு உதாரணம் ஆயிடுச்சு. ஏன்னா நல்லா இருந்தது. எங்க வீட்ல எல்லாமே இருக்கும். டிவி, ஃப்ரிட்ஜ், படிக்க வைக்கிறதுல இருந்து எல்லாமே வசதியா இருந்து, ஒரு கட்டத்துல கடன்னு வரும்போது என்ன பண்றதுன்னே எங்க அப்பாவுக்கு தெரியல. எங்களுக்கு காடு 5 ஏக்கரா இருக்கு. அப்பா காட வித்தரலாம்னாங்க. இல்லப்பா வேணாம். நானும் எங்க அம்மாவும் இல்ல வேணாம். நாளைக்கு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு வந்து என்ன சொத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டா நம்ம என்ன சொல்றது? அதனால காடு விக்க வேணாம்னோம். பவுன வித்தரலாம் அப்படின்னு எங்க அப்பா சொல்லும்போது வேணாம் அப்படின்னு சொன்னோம். கடவுள் புண்ணியத்துல காடு விலை பேசுனாங்க. ஆனா விலை படியவே இல்ல. அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கட்டத்துல சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு எங்க அப்பா வந்துட்டாங்க. ஊரே வந்து அவ்ளோ அசிங்கமா
பாக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. என்னது இப்படி இருந்த மாது என்ன எங்க அப்பா பேரு மாதையன். மாதுன்னு தான் சொல்லுவாங்க. இப்படி இருந்த மாதோடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சங்கட்டப்படுற நிலைமைக்கு வந்துருச்சு எங்களுடைய லைஃப். அப்பதான் வந்து எனக்கா இருக்கட்டும், என் தம்பிக்கா இருக்கட்டும், கஷ்டம் அப்படின்னா என்னன்னே தெரிய ஆரம்பிச்சுச்சு. அது வரைக்கும் காடு இருக்கு. ஆனா நாங்க காட்டுல எல்லாம் வேலை செய்ய மாட்டோம். எங்க அப்பா அம்மா செய்யவும் விட்டதும் கிடையாது. அப்பதான் அந்த கஷ்டம்னா என்ன, பணத்தோடைய அருமை புரிஞ்சுச்சு. எங்க அப்பா 3 வருஷம் நான் பிஜி முடிச்சேன். அந்த 3 வருஷம் எங்க அப்பா என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியல. ஏன்னா என் தம்பியும் சின்ன பையன். எந்தாண்ட போறது, எந்தாண்ட வர்றது, எந்தாண்ட கடனை வாங்குறதுன்னு ஒண்ணுமே புரியல எங்க அப்பாவுக்கு. அப்படி லைஃப் போயிட்டு இருந்தது எங்க அப்பாவுடைய வாழ்க்கை. எனக்கு புரியும். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. ஒண்ணும் பண்ண முடியாது. என் தம்பியாலயும் ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எம்சிஏ முடிச்சிட்டோம். வீட்லயே இருந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்பயுமே எங்க அப்பா கூடவே தான் இருப்போம். எங்க அப்பா ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்துருவாரோ, நிறைய தேத்துவோம் எங்க அப்பாவ. ஆனா அவரால தாங்க முடியாது. ஏன்னா பெரியவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். நல்லா வாழ்ந்துட்டு ஏதோ ஒரு கடன் பட்டு நிக்கும்போது அவங்க படுற அசிங்கம், வேதனைகள்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம சின்ன பசங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவ்ளோ எங்க அப்பா வந்து கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஓகே. எங்க மாமா ஐடில ஒர்க் பண்ணதுனால, அப்ப எங்க மாமாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பெங்களூர்ல இருந்தாங்க. எங்க மாமா என்ன சொன்னாங்க, "வா நான் வந்து நீ அங்க வந்து நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். ப்ராஜெக்ட் பண்ணுன்னு" சொல்லிட்டு பெங்களூர் கூட்டிட்டு போனாங்க. அப்பவுமே எங்க அப்பா, "நீங்க காட்டுல இருங்க. காட்டு வேலைய பாருங்கன்னு" எங்க அப்பா சொல்லல. போங்கன்னு தான் அனுப்பிச்சு விட்டாங்க. ஏன்னா காட்டுல மழையும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. வெள்ளாம பண்ணி ஒரு வருமானம் எடுக்கிற அளவுக்கு கூட அந்த 3 வருஷம் எங்க நேரமோ என்னமோ இல்ல, மழையே இல்ல. மழை இல்லாம காட்டுலயும் பயிர் பண்ண முடியாத ஒரு நிலைமை. ஏன்னா காட்டுல பயிர் பண்ணா அத வச்சாவது கடன் அடைக்கலாம். அதுவுமே பண்ண முடியல. பெங்களூர் போனோம். அந்த பெங்களூர் போயிட்டு 3 மந்த் வந்து எங்க மாமா ஒரு கம்பெனில சேர்த்து விட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க 3 மந்த் வந்து ஒர்க் பண்ணுங்க. இது உங்க ட்ரைனிங் பீரியட். ஆஃப்டர் உங்களுக்கு வந்து ஒர்க் பெர்மனன்ட் பண்ணி தரோம்" அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எங்க மாமா வந்து ஒரு ஐடி கம்பெனில இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணாரு. கொஞ்சம் பெரிய லெவல்ல இருக்கும். எங்களுக்கு வந்து குடுத்தாங்க. சரின்ட்டு நான் போனேன். ஆனா எனக்கு சுத்தமா செட்டே ஆகல. பிகாஸ் நம்ப இருந்தது ஒரு கிராமம். நம்ப வந்து சுடிதார் போட்டுக்கிட்டு அப்படிதான் இருப்போம். ஆனா அங்க போன உடனே எனக்கு அங்க இருக்கவங்க எல்லாருமே டிஃபரெண்டா இருக்காங்க. வுமன்ஸா இருக்கட்டும், ஒரு டீ ஷர்ட், ஒரு பேண்ட் இப்ப வேணுமா அது நல்லா இருக்கு. ஆனா அப்ப எல்லாமே ஒரு மாதிரி எனக்கு இருந்தது. எனக்கு சுத்தமா புடிக்கல. பசங்களா இருக்கட்டும், பொண்ணுங்களா இருக்கட்டும், டியூடுங்கிறது, பிரதர்ங்கிறது இப்ப நம்ம பிரதர்ன்னு கூப்பிடுறோம். ஆனா அப்ப எதுவுமே எனக்கு செட்டே ஆகல. சுத்தமா நம்ப இருந்த கிராமமாச்சே. அங்க போய் எப்படி எனக்கு செட் ஆகும்? ஒரு 1 வீக் தான் நான் போனேன். ஒரே வார்த்தை எங்க மாமாட்ட, "எனக்கு வேணாம் மாமா, நான் ஊருக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்த உடனே சரி திட்டு. எங்க தாத்தா, ஆயா எல்லாருமே. "இவளுக்கு வந்து வேலை வாங்கி குடுத்தான். வேலை வாங்கி குடுத்தாலும் இவள லொல்ல பாருங்க. வேலை பார்க்காம வந்துட்டா. இப்பல்லாம் வேலை கிடைக்கிறதே எவ்ளோ கஷ்டம்" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய திட்டுனாங்க. அது கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அங்க போயிட்டு நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன்னு. சோ வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே. வீட்லயே இருக்காத. படிச்சு முடிச்சுட்ட. வீட்ல இருக்காத. சென்னையில போயிட்டு பேங்க் எக்ஸாம்க்கு படி அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா சொன்னாங்க. அதுக்கும் எங்க அப்பா சரின்னாங்க. இந்த இடைப்பட்ட நாள்லலாம் அவ்ளோ கஷ்டம். பணம் வருமா அந்த 3 வருஷம் இந்த இடைப்பட்ட காலம் தான். அப்படி இருந்தாலும் சரி நீ போய் படின்னு எங்க அப்பா காசு கட்டுனாங்க. டி நகர்ல ரூம் எடுத்து தான் ஸ்டே பண்ணோம். ரூமுக்கும் எங்க அப்பா காசு குடுத்தாங்க. மாசம் ரூ. 4,500 அதுக்கும் எங்க அப்பா காசு குடுத்தாங்க. அங்க போய் படிச்சேன். அங்க போய் 1 இயர் நான் படிச்சேன். ஆனா என்னமோ நான் பாஸும் பண்ணல. ஏன்னா பிரிலிம்ஸ் தான் பாஸ் பண்ணேன். மெயின்ஸ் என்னால பாஸ் பண்ண முடியல. பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு இருந்தது. பாஸ் பண்ண முடியல. சோ அது இடையில நான் என்ன பண்ணேன்னா, ஓகே நம்ம வீடு ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. நான் படிக்கிறேன். படிச்சுக்கிட்டே வந்து ஏதாவது ஒரு பார்ட் டைமா தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, என் கூட ரேஸ் கோச் படிச்சுட்டு இருந்த பொண்ணுங்க என்ன பண்ணாங்கன்னா, ஓகே அவங்க வந்து ஒரு HDFC பேங்க் இருக்கு இல்லைங்களா? அதுல பேக் எண்ட் ப்ராசஸ்க்கு ஒர்க்குக்கு போனாங்க. அந்த பொண்ணு வந்து எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. ஃப்ரெண்டு தான். நீ வா இந்த ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணு. இன்கம் வரும்னாங்க. நானும் ஹாப்பியா இன்டர்வியூ போனேன். இன்டர்வியூல செலக்ட் ஆனேன். சோ ஒர்க்கும் குடுத்தாங்க. அங்க என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க இருந்தவங்க எல்லாருமே என்ன விட 2 இயர்ஸ், 1 இயர் சின்ன பசங்க. அந்த பசங்க எல்லாம், பொண்ணுங்க எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, "என்ன தேவி நீ எம்சிஏ படிச்சிருக்க, எம்சிஏ படிச்சுட்டு இந்த வேலைக்கெல்லாம் வர. இதெல்லாம் வந்து ஒரு படிக்காதவங்க கூட பண்ணுவாங்க. பிஎஸ்சி முடிச்சவங்க பண்ணுவாங்க. நீலாம் போய் இதெல்லாம் பண்ணலாமா?" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. எனக்கு அது புரியவே இல்ல. அப்ப எனக்கு அது புரியாம என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே இவங்க சொல்றது தான் கரெக்ட். எம்சிஏ முடிச்சுட்டு சென்னையில ஐடி கம்பெனில வேலை கிடைக்காமயா போயிடும். இவங்க கூட ஏன் நம்ம இங்க ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு நான் போயிட்டு
வந்துட்டு தான் இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, நீ 1 மாசம் ஒர்க் பண்ணு. அங்க கூட ஒர்க் பண்றவங்க கொலீக். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 1 மாசம் ஒர்க் பண்ணு. ஒர்க் பண்ண உடனே உனக்கு இன்கம் குடுத்த உடனே நீ ஜாப விட்டு குவிட் பண்ணிடுனாங்க. எனக்கு சுத்தமா ஒரு நாலேட்ஜே இல்ல அந்த டைம்ல. அவங்க சொல்றத நான் கேட்டுட்டு 1 மந்த் ஒர்க் பண்ணேன். இன்கம் வந்தது. எங்க அப்பா, அம்மாவுக்கா சூப்பரா சாரி, வேஷ்டி எல்லாம் எடுத்து குடுத்தேன். எங்க அப்பா, அம்மா பரவால்ல புள்ள வேலைக்கு போறான்னு சந்தோஷமா இருந்தாங்க. அடுத்த 1 மந்த்ல நான் ஜாப குவிட் பண்ணிட்டேன். இன்கம் வாங்குன உடனே குவிட் பண்ணிட்டேன். குவிட் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா, ஓகே நம்ம தான் வெளியில போனா ஐடி கம்பெனில ஜாப் கிடைக்குமேன்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். தேடுறேன், தேடுறேன், தேடுறேன். எனக்கு ஒரு வேலையும் செட் ஆகல. ஒரு வேலையுமே கிடைக்கல. எங்க போனாலும் பிபிஓ, இன்டர்வியூ டெய்லியும் போகாத இன்டர்வியூவே இருக்காது. டி நகர்ல ஸ்டே பண்ணியிருப்போம். டி நகர்ல இருந்து கிண்டி போவோம், போரூர் போவோம், நெறைய பிளேசஸ்க்கு போவோம். அண்ணா நகர் போவோம். போய்க்கிட்டே தான் இருந்தேன். போம்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பிபிஓன்னு சொல்லுவாங்க. இல்ல டைப்பிங் ஒர்க்கும்பாங்க. அதெல்லாமே எப்புட்றா எம்சிஏ படிச்சுட்டு இதெல்லாம் பண்றதான்னு எந்த வேலைக்குமே நான் போகவே இல்ல. அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு, ஒரு வேலை கிடைக்கிறது எவ்ளோ கஷ்டம். அந்த வேலைய நான் பார்க்காம ஏன்டா குவிட் பண்ணேன், நம்ப ஃபேமிலி இருக்க சிச்சுவேஷனுக்குன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கல. திருப்பி நான் ஊருக்கே வந்துட்டேன். உடனே வீட்ல எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்டின்னா, "இவ 2 வருஷம் இப்படியே தான் போயிடுச்சு. ஏன்னா வந்து 1 வருஷம் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு பெங்களூர் போனா, அங்க எனக்கு செட் ஆகலன்னு வந்துட்டேன். அடுத்தது 1 இயர் வந்து பேங்க் கோச்சிங் படிச்சேன். அதுவும் செட் ஆகல வந்துட்டேன். சோ இவலாம் வந்து இனி சுத்தப்பட்டு வரமாட்டா. இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. கரெக்ட்டா அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. செட் ஆயிடுச்சு. சோ எனக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க அடுத்தது. என் ஹஸ்பண்ட். சோ இவங்களும் சேலம் தான். பட் நாங்க ஆத்தூர். இவங்க வந்து சேலம் பக்கமா இருக்காங்க. சோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து நாங்க திருப்பூர் வந்துட்டோம். சோ இப்ப நாங்க இருக்கிறது திருப்பூர். சோ திருப்பூர் வந்ததுக்கு அப்புறம் நான் ஓகே எம்சிஏ முடிச்சுட்டு நான் ஏன் வீட்லயே இருக்கணும்? என் ஹஸ்பண்ட்ட நான் ஏதாவது வேலைக்கு போறேன். உங்களுடைய கம்பெனில எனக்கு ஏதாவது ஒர்க் வாங்கி குடுங்கன்னு கேட்டேன். என் ஹஸ்பண்ட் ஒரே வார்த்தையா, "உனக்கெல்லாம் நான் என் கம்பெனில வேலை வாங்கி தரமாட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணா செட் ஆகாது" அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இண்டீட்ல ஜாப்க்கு அப்ளை பண்ணேன். திருப்பூர்லயே தான் அப்ளை பண்ணேன். அப்ப ஆலயா காட்டன் மில்ஸ் இப்ப ஆலயா, ராம்ராஜ் எல்லாம் விளம்பரம் பார்ப்போம் இல்லைங்களா? அதுல காட்டன் மில்ஸ் மெயின் கம்பெனில எனக்கு வந்து அசிஸ்டன்ட் ஹெச்ஆரா ஒர்க் கிடைச்சுச்சு. நானும் போய் ஜாயின் பண்ணேன். சூப்பரா வேலைக்கு போவோம். காலையில வந்து 9 மணிக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். சாயந்திரம் 7:30 வரைக்கும் இருக்கும். திருப்பூர்ல அப்படிதான் இருக்கும் ஒர்க். போயிட்டு வந்துட்டு இருந்தோம். 7 மந்த் ஒர்க்குக்கு போனேன். அதுக்கப்புறம் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமும் இல்ல நான் ஒர்க்குக்கு போகுறேன் அப்படின்னு சொன்னேன். எங்க வீட்ல எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, "இல்ல 5 மந்த் ஆயிடுச்சு. 5 மந்த்துக்கு மேல நீ வந்து வேணாம். டிராவல் செட் ஆகாதுன்ட்டாங்க." பிரெக்னன்ட்டா இருந்து 5 மந்த் போனேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாபையும் நான் குவிட் பண்ணிட்டேன். குவிட் பண்ணிட்டு எனக்கு வந்து பேபி பொறந்தது. சி செக்ஷன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை. சி செக்ஷன் அப்படிங்கிறச்ச ஃபுல்லா ரெஸ்ட். அம்மா வீட்ல ஆல்ரெடி வந்து நல்ல ரெஸ்ட்ல இருக்கனால, இப்பயுமே போய் நல்ல ரெஸ்ட் அம்மா வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டேன். ரெஸ்ட் எடுத்துட்டு 9 மாசம் அம்மா வீட்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 9 மந்த் கழிச்சு தான் நான் திருப்பூர் வந்தேன். திருப்பூர் வந்த உடனே எனக்கு ஒரே டிப்ரஷன் ஆயிடுச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ள நாங்க இருக்கிறது அபார்ட்மெண்ட். நானு, பையன். அவன் மூஞ்ச நான் எவ்வளவு நேரம் பாக்குறது? அவன் என் மூஞ்ச எவ்வளவு நேரம் பாக்குறது? வெறுப்பு வந்துருச்சு. டிவியும் பார்த்தாலும் வெறுப்பா இருக்கு. என்ன பண்றது? நம்ம படிச்சதுக்கு என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப டிப்ரஷனா இருந்தேன். திருப்பியும் ஆரம்பிச்சுட்டாங்க எங்க வீட்ல. "நீ தான் ஆல்ரெடி பேங்க் கோச்சிங் படிச்சல்ல. பேங்க் எக்ஸாம்க்கு திருப்பியும் படி. டிஎன்பிசிக்கு திருப்பியும் படி. டிஎன்பிசி எக்ஸாம் வருது படின்னாங்க." நானும் ஓகேன்ட்டு எல்லா புக்கையும் தூசி தட்டி திருப்பி எடுத்து திருப்பியும் படிக்கலான்ட்டு எடுத்து வச்சேன். ஆனா என்னால படிக்கவே முடியல. படிச்சா தூக்கம் வரும். இல்ல படிச்சா ஏதோ ஒண்ணு. ஓகே அடுத்தது என்ன பண்ணலாம்? இல்ல ஃபோன்ல ஏதாவது ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இப்படிதான் உட்கார்ந்திருப்பேன். படிக்கவே மாட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு கேப்சா டைப் பண்ற ஜாப் வந்து கிடைச்சுச்சு. ஆன்லைன்ல நான் பார்த்துட்டு இருக்கும்போது கிடைச்சுச்சு. நீங்க வந்து கேப்சா டைப் பண்ணுங்க. இப்ப எத்தனையோ பேரு இந்த மீட் பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் வந்து டைப்பிங் ஒர்க் கிடைச்சா சூப்பரா இருக்கும்னு நினைப்பீங்க இல்லைங்களா? எனக்கும் அதே மாரி தான் கிடைச்சுச்சு. நம்ம தான் வந்து பெரிய புத்திசாலியாச்சே! நான் எம்சிஏ படிச்சிருக்கேன். அப்ப டைப்பிங் ஒர்க் நமக்கு கரெக்ட்டான இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னேன். அவங்க வந்து ஒரு கேப்சா குடுத்தாங்க. கேப்சா குடுத்து இந்த கேப்சாவ நீங்க 1 வீக்ல டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணா உங்களுக்கு வந்து 25,000 நாங்க. ஓ! சூப்பர்ப்பா 25,000 எனக்கு இன்கம் வருதா? ஒரே வாரத்துல இன்கம் வருதான்ட்டு நானும் அந்த கேப்சாவ வாங்குனேன். கேப்சா வாங்கி 1 வீக் வந்து நான் டைப் பண்ணேன். டைப் பண்ணி நான் சப்மிட் பண்ணேன். சப்மிட் பண்ண உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இல்லங்க நீங்க அனுப்புன கேப்சால சம் எரர் இருக்கு. நீங்க 7,000 பே பண்ணுங்க. நாங்க வந்து உங்களுக்கு மீதி அமௌண்ட்ட ரிட்டர்ன் பண்றோம்" அப்டின்னாங்க.
ஓகே. நீங்க 7,000 பே பண்ணா 25,000 உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துரும்னாங்க. நானும் 7,000 பே பண்ணேன். எப்படி பே பண்ணேன் என்னன்னே எனக்கு தெரியல. நான் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 ஹார்ஸ் கால் பண்ணி, நீங்க இன்னுமே கொஞ்சம் அமௌண்ட் கட்டணும். இன்னும் ஒரு 7,000 கட்டுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த 25,000 குடுப்போம்னாங்க. ஓகே நம்ம ஆல்ரெடி 7,000 கட்டிட்டோம். விட்டுட்டோம்னா அந்த 7,000மும் போயிடுமேன்ட்டு திருப்பியும் 7,000 நான் கட்டினேன். திருப்பியும் 7,000 கட்டும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவ்வளோதான். என்னுடைய கால் அவங்க சுத்தமா எடுக்கவே இல்ல. நான் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணல. இமெயில் எதுவுமே இல்ல. எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. என் ஹஸ்பண்டா செறி திட்டு. "நீ யார கேட்டுட்டு 14,000 நீ கட்டுன?" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல பெரிய திட்டு, பெரிய சண்டை எங்க வீட்ல. ஆனா இதுவரைக்கும் எங்க அம்மா, அப்பாவுக்கு இந்த காசு நான் கட்டுனேன் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, "நீ யார்ட்டயும் சொல்லாத. சொன்னீன்னா பெருசா உனக்கும் திட்டு விழுவும். உன்ன தாண்டி எனக்கும் திட்டு விழுவும்" அப்படின்ட்டாங்க. அதனால நான் சொல்லவே இல்ல. நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். யாருமே கேப்சா டைப்பிங் ஜாப் அப்படிங்கிற ஒரு ஜாப் கிடைச்சா போகாதீங்க. என்ன மாரி நீங்களும் ஏமாறாதீங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது ஏப்ரல் 14, 2021 ஜஸ்ட் வந்து ஃபோன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு வெஸ்டேஜ் வாய்ப்பு கிடைச்சுச்சு. அஜித் பிரதர். சோ அவரு அப்ப பிரான்ஸ் டைரக்டர் லெவல்ல இருந்தாரு. அவருடைய மூலியமா தான் எனக்கு இந்த வாய்ப்பு வெஸ்டேஜ் அப்படிங்கிற வாய்ப்பு கிடைச்சுச்சு. நான் ஃபர்ஸ்ட் மீட் வந்து சரவணன் பிரதரோட மீட் தான் பார்த்தேன். 7 மணி மீட் பார்த்தேன். தனியா உட்கார்ந்து மீட் பாருங்கன்னு சொன்னாங்க. இன்னுமே அது என் கண்ல ஞாபகம் இருக்கு. மொட்டை மாடியில போய் உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து மீட் பார்த்தேன். சரவணன் பிரதர் அப்படிங்கிறவரு என்னுடைய லைஃப்ல ஒரு பெரிய ஒரு கடவுள் அப்படின்னே சொல்லுவேன். பிகாஸ் சரவணன் பிரதர் இல்ல அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் இந்த அளவுக்கு இருப்பேன், இந்த அளவுக்கு இன்கம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா கிடையவே கிடையாது. அவர் இல்லன்னா இன்னைக்கு நான் இல்ல. வெஸ்டேஜ் நம்மளுடைய டீம் இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய மீட் எடுத்து கொடுத்து நமக்கு நிறைய ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் கிரீஷ் பிரதர் நிறைய மீட். கிரீஷ் பிரதர் வந்து ஒரு இன்கம் கால்குலேஷனா இருக்கட்டும் எல்லாமே யூசிடி கிரீஷ் பிரதர் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் ஜெயப்பிரியா சிஸ்டர் நிறைய மீட். ஜெயப்பிரியா சிஸ்டர் வந்து எனக்கு ஒரு கோல் டைரக்டர் ரீச் பண்ற வரைக்கும் ஜெயப்பிரியா சிஸ்டர் வந்து தெரியாது. சோ அதுக்கப்புறம் கோல் டைரக்டர் லெவல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து ஜெயப்பிரியா சிஸ்டர் வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் சரத் பிரதருமே நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சுஜித் பிரதர், மெயினா சுஜித் பிரதர் நான் சொல்லுவேன். எனக்கு வெஸ்டேஜ்ல ஒண்ணுமே தெரியாத டைம்ல எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது சுஜித் பிரதர் தான். பிகாஸ் அஜித் பிரதர் ஐடி போட்டிருந்தாலுமே அவரு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சுஜித் பிரதரோட சப்போர்ட் தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஐடி போட்டு கொடுத்த அப்ளைன் வந்து போயிட்டாங்க. எனக்கு மேல இருந்த பிரான்ஸ் போயிட்டாங்கன்னு நான் யோசிக்கவே இல்ல. அடுத்து யார் இருக்காங்கன்னு நான் பார்த்தேன். சுஜித் பிரதர் அப்ப எனக்கு கைட் பண்ணாரு. அப்ப அவருடைய கைட்லைன்ஸ நான் புடிச்சுக்கிட்டேன். அவர விடவே இல்ல நானு. புடிச்சிட்டு என்ன டவுட்டா இருந்தாலும் அவருக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அவரு அவ்ளோ நீட் அண்ட் கிளியரா வந்து எனக்கு எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அவரு வந்து ஒரு பிரதர் மாதிரி நெறைய எனக்கு கைட்லைன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 8% ஒரு மீட் எடுத்து குடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே சுஜித் பிரதர் நெறைய சொல்லியிருக்காங்க. நான் சுஜித் பிரதருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் பிசினஸ்க்குள்ள வந்த உடனே என் ஹஸ்பண்ட்ட நான் சொன்னேன். இந்த மாரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. நான் பண்றேன்னு. ஒரே வார்த்தை அவங்க சொன்னது. இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி தான் 14,000 தொலைச்ச. திருப்பியும் காச தொலைக்க போறியான்னு கேட்டாங்க. இல்லங்க. இது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள தான் வாங்க போறோம். ஒரு ரூ. 1,000 வாங்கிக்கிறேன். ரூ. 1,000 தான் வாங்க சொன்னாங்க. ஏன்னா அப்பல்லாமே வந்து ரூ. 1,000 தான் நம்ம பண்ணுவோம். ரூ. 1,000 தான் வாங்க சொன்னாங்க. நான் ரூ. 1,000 மட்டும் வாங்கிக்கிறேங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன நம்பிக்கையில சொன்னாங்களோ தெரியல. சரி வாங்கிக்கோ. இங்க பொருள் எல்லாம் காமின்னாங்க. ப்ராடக்ட் எல்லாம் காமிச்சேன். என்னது பிரைஸ் அதிகமா இருக்குன்னாங்க. உடனே நான் என்ன பண்ணேன்னா, நான் யூஸ் பண்ணக்கூடிய கோகுல் சாண்டல் சோப் எடுத்தேன். நம்மளுடைய கோகுல் சாண்டல் பவுடர் எடுத்தேன். நம்மளுடைய பவுடர் எடுத்தேன். பிரைஸ் கம்பேர் பண்ணுனேன். அப்பதான் பிடிஎஃப் நம்ம கிட்ட இருக்கும் இல்லைங்களா? பிரைஸ் கம்பேர் பண்ணேன். ஹிமாலயா ஷாம்பு யூஸ் பண்ணவங்க நம்மளுடைய ஷாம்பு எடுத்து பிரைஸ் கம்பேர் பண்ணேன். எல்லாத்தையும் சோப்புல இருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு பிரைஸ கம்பேர் பண்ணி பார்த்து அவங்க கிட்ட காமிச்சேன். பாருங்க ரூ. 1 ரூ. 2 தாங்க முன்ன பின்ன வருது. நான் ட்ரை தான் பண்ணி பார்க்கிறேனே அப்படின்னு. சரி என்னமோ பண்ணு. உனக்கு நான் 4 மாசம் தான் டைம் குடுப்பேன். அந்த 4 மாசத்துல நீ சக்சஸ் பண்ணினா பிசினஸ் பண்ணு. இல்லையா நீ பண்ணாத அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. அந்த 4 மாசம் நான் படாத கஷ்டமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்ல நான் சொன்னேன். எங்க அப்பா அம்மாட்ட சொல்லும்போது, எங்க அப்பாலாம் வந்து அவ்ளோ பாடம் படிச்சாரு. கூப்ட்டு கட்டில்ல உட்கார வச்சு, "சாமி வேணாம் சாமி. இதெல்லாம் உனக்கு செட் ஆவாது. நெறைய பசங்க கிட்ட பேசுற மாதிரி வரும். ஏன்னா உங்க மாமனார், மாமியார்லாம் ஏதாவது பேசுவாங்க. ஏன்னா நம்ம இருக்கிறது கிராமம். அதனால உனக்கெல்லாம் செட் ஆகாது. பண்ணாத" அப்படின்னாங்க. எங்க அம்மாவும் பண்ணவே பண்ணாதன்னாங்க. ஆனா எனக்கு புடிச்சிருச்சு. வெஸ்டேஜ் புடிச்சிருச்சு. வெஸ்டேஜ் வாய்ப்பு கிடைச்ச உடனே YouTubeல போய் நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, சரவணன் பிரதர் வந்து அப்ப வந்து ஒரு ரெட் டாக்ஸில வந்து இறங்குவாரு. ஒரு வீடியோ இருக்கு. வெஸ்டேஜ் ஃபேமிலில. அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு என்னமோ அவ்ளோ ஒரு இன்ஸ்பயர் ஆயிடுச்சு.
ஓ! இவரெல்லாம் இவ்ளோ கார் வாங்குறாரு, எல்லாமே பண்ண முடியுது. கார் வாங்குங்கன்னு அங்க கமாண்ட்ல போட்டிருந்தாங்க. அத சொல்றேன். அந்த கமாண்ட்ல போட்டிருந்தாங்க. பிரதர் நீங்க ஏன் ரெட் டாக்ஸில வரீங்க? கார் வாங்குங்க அப்டின்லாம் போட்டிருந்தாங்க. அப்ப இந்த பிசினஸ்க்குள்ள வந்தா கார்லாம் வாங்க முடியுமா? எனக்கு கார் வாங்கணும்னு ஆசை. கார் எல்லாம் வாங்க முடியுமா? அப்ப நம்ம கார் வாங்கியே ஆகணும். இந்த பிசினஸ் பண்ணியே ஆகணும்னு நான் உள்ள வந்தேன். வேற எனக்கு பெருசா அப்பல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. கார் பிடிக்கும், கார் வாங்கணும். அதுதான் என்னுடைய பெரிய எதிர்பார்ப்பு. நெறைய ரிஜெக்ஷன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியே போட கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லா இடத்துலயும் ரிஜெக்ஷன். எங்க மாமனார், மாமியார் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணா திட்டுவாங்க. பொழுதனைக்கும் ஃபோன்ல காதுல வச்சுக்கிட்டே இருக்க. காது கேட்காம போகுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. மீட்டிங், ட்ரெய்னிங் நான் மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்ணுவேன். சோ அப்ப புதுசுங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நோட் போட்டுக்குவேன். நோட் போட்டுட்டு மார்கோ பிரதர் வந்து சக்சஸ் சீக்ரெட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லைங்களா? இன்கம் கால்குலேஷன், லெக் ஃபார்மேஷன் எதுவுமே எனக்கு தெரியாது. புரியவும் புரியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, நோட்ல எழுதிக்கிட்டே தான் இருப்பேன். மீட்டிங்னா தனியா பெட்ரூம்க்கு வந்துருவேன். பெட்ரூம்க்கு வந்துட்டு நோட்ல நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். சோ அப்படி நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் என்னன்னா, சரவணன் பிரதர் Q&A செஷன் எடுப்பாங்க. அந்த Q&A செஷனும் அவரு என்ன கொஸ்டின் சொல்றாரு, அதுக்கான ஆன்சர் என்ன சொல்றாங்க, அதையும் நான் நோட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு டக்குன்னு மைண்ட்ல ஸ்டோர் ஆகாது. உண்மையாலுமே எனக்கு ஸ்டோர் ஆகாது. அதனால நான் எழுதுவேன். எழுதுன்னு எழுதிக்கிட்டே தான் இருப்பேன் எல்லா மீட்டிங்லயும். அந்த இன்கம் கால்குலேஷனே எனக்கு 1 மாசம் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சுச்சு. இப்படிதான் இன்கம் கால்குலேட் பண்றாங்களாங்கிறது 1 மந்த் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் அப்ளையன்ஸ் சப்போர்ட். அப்ளையன்ஸ் சப்போர்ட்ட நான் எடுத்துக்கிட்டேன். அப்ளையன்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது டீம்ல நெறைய ப்ராப்ளம் வந்தது. நெறைய ப்ராப்ளம் வந்த போதுமே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது சுஜித் பிரதர். டீமுக்குள்ள ஒரு குட்டி ப்ராப்ளம் வருது, இல்ல ஃபேமிலில ப்ராப்ளம் வருதுன்னா, டக்குன்னு வந்து நான் போய் சுஜித் பிரதருக்கு கால் பண்ணுவேன். பிரதர் இந்த மாதிரி இருக்கு பிரதர். அழுதுருவேன். ஏன்னா அவ்ளோ ப்ராப்ளம் டீமுக்குள்ள நடக்கும். அப்பல்லாம் ஒண்ணும் தெரியாது இல்லைங்களா? அழுதுருவேன். பிரதர் இப்படிலாம் இருக்கு. என்னாலலாம் பிசினஸ் பண்ண முடியாது வாட்டுக்கு பிரதர்லாம் அழுவேன். அப்பல்லாம் இல்ல சிஸ்டர் உங்களால முடியும். பண்ணுங்க சிஸ்டர்ன்னு நெறைய செல்ஃப் கான்ஃபிடன்ட் குடுத்தது சுஜித் பிரதர். சோ அவருக்கு நான் நெறைய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவரு வந்து எனக்கு நெறைய சப்போர்ட் பண்ணாரு. அண்ட் அட்னன்ஸ் 8% இருக்கும் போதில இருந்தே அட்னன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அட்னன்ஸ் ட்ராக்கிங் அப்படிங்கிறது பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இன்கம் பேனர். இன்கம் பேனர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நாங்க பிசினஸ்குள்ள வந்த போதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மந்த்லி 10ஆம் தேதி இன்கம் வந்துரும். 11ஆம் தேதி வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணுவாங்க சரவணன் பிரதர். ரெடி பண்ணி குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. அந்த பிடிஎஃப்ல ஹையஸ்ட் இன்கம்ல இருக்கவங்களா மேல இருப்பாங்க. லோயஸ்ட் இன்கம் அப்படி அப்படியே கீழ இருக்கும். அந்த பிடிஎஃப் பார்க்கும் போதெல்லாம், ச்சே எப்படியாவது நம்மளுடைய நேம் வந்து மேல வரணும். நம்மளுடைய நேம் மேல வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மாசமும் அந்த 4 மாசமும் அவ்ளோ எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது அவ்ளோ ஒரு அடுத்தடுத்துன்னு பண்ணணும்னு ஒரு தோண வச்சது அந்த பிடிஎஃப் எனக்கு. அடுத்தது 4த் மந்த்ல நான் பிரான்ஸ் டைரக்டர் ரீச் பண்ணேன். வித் டிபிபியோட ரீச் பண்ணேன். அது எனக்கு அவ்ளோ பெரிய சந்தோஷமா இருந்தது. டிபிபியோட ரீச் பண்ணும்போது என்னுடைய இன்கம் வந்து ரூ. 6,632. மாசம் என்னுடைய இன்கம் வெறும் ரூ. 28ல ஆரம்பிச்ச இன்கம், ஜூலை மந்த் என்னுடைய இன்கம் ரூ. 6,632. பெரிய சந்தோஷம். என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி 4 மாசத்துல அச்சீவும் பண்ணிட்டேன். அவங்க கிட்டயும் காமிச்சுட்டேன். அந்த 4 மாசம் நான் டிவி பார்க்கல. மெயினா நான் இத சொல்லணும். டிவி பார்க்கல. ஃபிரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பேசல. ஃபிரெண்ட்ஸே யாரும் வரலன்ட்டாங்களே. அவங்க கிட்ட இனி நம்ம பேசி என்ன ஆக போகுது? அதனால ஃபிரெண்ட்ஸ் கிட்ட பேசல. ஃபேமிலி கிட்ட சுத்தமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க அம்மாலாம் கேட்பாங்க. "என்னதான் நீ பண்ற? ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிற, ஃபோனும் பண்ண மாட்டேங்கிற. என்னமோ கடமைக்கேன்னு ஃபோன் பேசுற" அப்படிம்பாங்க. நான் அந்த 4 மந்த் அவ்ளோ எஃபோர்ட் போட்டேன். 4த் மந்த் பிரான்ஸ் டைரக்டர் ரீச் பண்ணிட்டு, அந்த இன்கம் எனக்கு ஜூலைல வந்தது. ஆகஸ்ட்ல என் பையன் ஸ்கூல் சேர்க்கிறேன். ஸ்கூல் சேர்க்கும்போது எல்கேஜி ஃபர்ஸ்ட் அவன் ஸ்கூல் படிக்கும்போது, என்னுடைய சம்பளத்துல அவன ஸ்கூல் சேர்த்தேன். ரூ. 5,000 என் சம்பளத்த கொண்டுட்டு போய் அட்மிஷன் போட்டு அவன சேர்த்து விட்டேன். அது எனக்கு அவ்ளோ பெருமையா இருந்தது. என்னதான் நான் ஒரு வீட்ல இருக்கேன்னு இத்தன நாள் இத்தன பேரு சொல்லிட்டு இருந்தாலும், இன்னைக்கு என் கையில ஒரு ரூ. 5,000 இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. அப்ப சரவணன் பிரதர் வந்து கோயம்புத்தூர்ல அவார்ட் ஃபங்ஷன் வச்சிருந்தாங்க. நான் சில்வர் டைரக்டர். அடுத்த ஒரு 2 மந்த்ல ரீச் பண்ணேன். அவார்ட் ஃபங்ஷன் வச்சிருந்தாங்க. அந்த அவார்ட் ஃபங்ஷனுக்கு என் ஹஸ்பண்ட கூட்டிட்டு போனேன். அதுவரைக்கும் அவங்க ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பெருசா ஒண்ணும் சப்போர்ட்லாம் எதுவும் கிடையாது. ஓகே அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த அவார்ட் ஃபங்ஷன்ல எனக்கு ஒரு பெரிய லைஃப்ல டர்னிங் பாயிண்ட் குடுத்தது அந்த அவார்ட் ஃபங்ஷன். கோயம்புத்தூர்ல நடந்த அவார்ட் ஃபங்ஷன். பிகாஸ் என் ஹஸ்பண்ட் வந்து, "என்னது சரவணன் பிரதர் இவ்ளோ பெரிய இன்கம்லாம் வருமா? இதெல்லாம் சும்மா" அப்படின்னுட்டு இருந்தாங்க. அந்த அவார்ட் ஃபங்ஷன்ல என்னன்னா, சரவணன் பிரதர் செக் ஸ்லிப் குடுத்தாங்க. அப்ப நெறைய பேர் அவார்ட் வாங்குனாங்க.
கிரீஷ் பிரதர் வாங்குனாங்க, முரளி சங்கர் பிரதர், இந்த மாதிரி நிறைய பேர், மார்க்கோ பிரதர், விவேக் பிரதர், நிறைய பேர் வாங்குனாங்க. ஜெயப்பிரியா சிஸ்டர் எல்லாத்துக்குமே இன்கம் வந்து அப்பெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. சோ அப்போ அவங்களுக்கு பேங்க் ஸ்லிப் கொடுக்கும் போது, ஓ இதெல்லாம் உண்மையா அப்படிங்கறது என் ஹஸ்பண்ட் அந்த மீட் முடியிற வரைக்கும் அவ்வளோ சின்சியரா பார்த்தாங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் என் ஹஸ்பண்ட் ஒரு சேஞ்சு கொண்டுட்டு வந்ததுன்னே நான் சொல்லுவேன். அப்பையில இருந்து அவர் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. சோ உங்க வீட்ல யாராவது உங்க ஹஸ்பண்ட் பிசினஸ் பண்ணாதன்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய டீம்ல அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது, இல்ல டீம் மீட் நடக்குதுன்னா கொண்டு போய் உட்கார வைங்க. ஒரு பெரிய மாற்றங்கள் உங்க ஹஸ்பண்டோடைய மைண்ட்லயா இருக்கட்டும், உங்க அப்பா அம்மாவோடைய மைண்ட்லயா இருக்கட்டும் மாறும். ஓகேங்களா? சோ அடுத்தது என்னுடைய ஃபேமிலி. என்னுடைய ஃபேமிலி அப்படிங்கும்போது நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். நல்லா வாழ்ந்த குடும்பம் கெட்டு போச்சுங்கிறது எங்களுடைய குடும்பம் ஒரு உதாரணம் அப்படின்னு நான் சொன்னேன். என் தம்பி அதுக்கப்புறம் என் ஃபேமிலிய லீட் பண்ண ஆரம்பிச்சான். அவன் ஐடி கம்பெனில அடுத்து அவனுக்கு வேலை கிடைச்சுச்சு. வேலை கிடைச்சு அதுக்கப்புறம் அவன் பர்சனல் லோன் எடுத்தான். பர்சனல் லோன் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடன் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து பாக்குத்தட்டு செய்யற மிஷின் வந்து போட்டு குடுத்தான். அது லோன்ல தான் மானியத்துல தான் போட்டோம். அது அப்பா, அம்மா வந்து கடன கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாக்குத்தட்டு மிஷின் நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு இப்ப வந்து அரிசி, தவிடு இந்த மாரி அரைக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. லைஃப் நல்லா போகுது. என்னையும் என் தம்பியும் பெத்ததுக்கு என் தம்பியோடைய கடமைய வந்து அவன் பூர்த்தி பண்ணிட்டான். ஏன்னா, அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அவன் வந்து இப்ப எல்லாத்தையுமே மாத்திட்டான். லைஃபயே எங்க அப்பாவுடைய, அம்மாவுடைய லைஃப மாத்திட்டான். ஆனா நான் இதுவரைக்கும் அவங்களுக்கு சொல்லணும்னா எதுவும் பண்ணல. ஒரு காசு குடுத்தனா கூட எங்க அப்பா வாங்க மாட்டாங்க. எங்க அம்மாவும் வாங்க மாட்டாங்க. ஆ மேபி ஏதாவது ஒரு காசு இல்ல அப்டின்னா ஒரு ரூ. 10,000 இல்ல ஒரு ரூ. 5,000 கேட்பாங்க. நான் அனுப்புவேன். அத திருப்பி 1 வாரத்துல இல்ல 1 மாசத்துல பால் ஊத்தி, இல்ல காட்டுல பயிர் பண்றாங்க, இல்ல மில்லு ஓடுது அத வச்சு எனக்கு குடுத்துருவாங்க. நான் என்ன அவங்களுக்கு பண்றதுன்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியல. சோ அப்படி இருக்க டைம்ல நான் வெஸ்டேஜ் இந்த டூர் ட்ரிப் சொன்ன உடனே நான் யோசிச்சது, நான் எது அவங்களுக்கு பண்றேனோ இல்லையோ, கண்டிப்பா வெஸ்டேஜ்ல வரக்கூடிய ட்ரிப் டிராவல் ஃபண்ட் மூலியமா எங்க அப்பாவையும், எங்க அம்மாவையும் ட்ரிப் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய ஆசை. ஏன்னா அவங்க காசு வாங்க மாட்டாங்க. பணம் குடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க. பவுனா குடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க. எதையுமே ஏன்னா கல்யாணம் பண்ணி குடுத்ததுக்கு அப்புறம் ஃபேமிலி உனக்குன்னு இருக்கு. நீ அத பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு, எதையும் வாங்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய கடமைய நான் இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணல. கண்டிப்பா டிராவல் ஃபண்ட் மூலியமா அவங்கள நான் கூட்டிட்டு போகணும். அதுதான் என்னுடைய பெரிய ஆசை. அண்ட் தென் ட்ரீம் சார்ட். இந்த ட்ரீம் சார்ட் அப்படிங்கிறது சரவணன் பிரதர் ஒரு டைம் சொன்னாங்க. ட்ரீம் சார்ட் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரு சொல்லி ஒரு 2 டேஸ்ல நான் ட்ரீம் சார்ட் போட்டேன். இந்த ட்ரீம் சார்ட் அப்படிங்கிறது எங்க வீட்டு பெட்ரூம்ல இன்னமும் இருக்கு. இது நேத்து எடுத்த போட்டோ தான். பெட்ரூம்ல தான் இருக்கு. பீரோ பக்கத்திலேயே தான் இருக்கும். வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே அத பார்த்துட்டு, "என்னது கோமாளி மாதிரி என்னையுமோ ஒண்ணு போட்டு வச்சிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. கவலையா இருக்கும். அப்பல்லாம் எனக்கு கவலையா இருக்கும். என்னடா இப்படிலாம் கிண்டல் பண்றாங்களேன்னு. ஆனா என் பையன் என்ன பண்ணுவான்னா, அத பார்க்கும்போதெல்லாம், "அம்மா நீ வீடு வாங்க போறியாம்மா? கார் வாங்க போறியாம்மா? அம்மா எனக்கு வந்து வீட்ல ஸ்விம்மிங் பூல் இருக்க மாரி வீடு கட்டி குடும்மா" அப்படின்லாம் கேட்பான். அவன் பேச, 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 பேச எனக்கு என்ன தோணும்னா, நான் பண்ணணும். நான் பண்ணணும். இந்த ட்ரீம் சார்ட் வந்து என் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே தான் இருக்கு. எப்பயுமே. இப்ப கூட என் ட்ரீம் சார்ட் முன்னாடி தான் இருக்கு. என் முன்னாடி தான் இருக்கு. அத பார்க்கும்போதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணணும். நான் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படிங்கிறது என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நீங்க ட்ரீம் சார்ட்ங்கிறது ஒண்ணு போடலன்னா போடுங்க. உங்க வாழ்க்கைய அது ஆட்டோமேட்டிக்கா மாத்தும். ட்ரீம் சார்ட்ட போட்டு உங்க பெட்ரூம்ல ஒட்டி பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்கா நீங்க வேல பார்க்க ஆரம்பிப்பீங்க. சோ இந்த ட்ரீம் சார்ட் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்க கல்யாணம் ஆன புதுசுல கையில ரூ. 1,00,000 வச்சுக்கிட்டு எங்கேயாவது இடம் கிடைக்குமா, இடம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்ப வந்து எங்களுக்கு இடம் கிடைக்கல. இப்போ நான் வெஸ்டேஜ்ல இன்கம் எடுத்துட்டு இருக்கும்போது, ஓகே இப்ப எனக்கும் இன்கம் வருதுன்னு சொல்லிட்டு, நாங்க இடம் பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ரூ. 15,00,000 ஒரு இடம் வாங்குனோம். மெயின்லயே தான் திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் மங்களம் போற வழியில ஒரு இடம் வாங்குனோம். அதுக்கப்புறம் இன்னொரு இடம் ஊத்துக்குளியில வாங்குனோம். சோ 2 இடம். ஒரு இடம் 15,00,000 இன்னொரு இடம் 15,00,000 லோன் ஃபர்ஸ்ட் இடம் லோன் போடல. 2வது இடம் லோன் போட்டு நகையெல்லாம் வச்சு வாங்குனோம். இப்ப அந்த லோன நான் அடைச்சுட்டேன். இப்ப எனக்கு லோனே கிடையாது. லோன அடைச்சுட்டோம். சோ அடுத்தது வீடு கட்டணும், கார் வாங்கணுங்கிற ஆசை இருக்கு. கண்டிப்பா வெஸ்டேஜ் ஹவுஸ் ஃபண்ட் மூலியமா நான் இப்ப 3 மந்த் வந்து கிரவுன் டைரக்டர் மெயின்டெயின் பண்ணிட்டேன். சோ அடுத்த மந்த் இன்கம்ல எனக்கு கண்டிப்பா ஹவுஸ் ஃபண்ட் வரும். ஹவுஸ் ஃபண்ட் வர ஆரம்பிக்கும்போது கண்டிப்பா ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை. எங்க அப்பா வீடு கட்டுங்க, இடம் தான் வாங்கிட்டீங்களே கட்டுங்கன்னு சொன்னாங்க. இல்லப்பா ஹவுஸ் ஃபண்ட் வரட்டும். அது மூலியமா நான் வீடு கட்டிக்கிறேன். ஏன்னா வந்து அதுல வர ஃபண்ட வச்சு வீட கட்டும்போது லோன் பெருசா போட தேவையில்லப்பா அப்படின்னு சொன்னோம். சரி அப்படின்னு சொன்னாங்க. சோ அண்ட் தென் கார் வீடு வாங்குனதுக்கு அப்புறம் கண்டிப்பா கார் அப்படிங்கிறது வாங்கணும்.
ஓகே. தென் சென்னை அவார்ட் ஃபங்ஷன். சென்னை அவார்ட் ஃபங்ஷன் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் அப்டின்னே சொல்லலாம். என் ஹஸ்பண்ட், நானு, என் பையன் போயிருந்தோம். அப்ப சரவணன் பிரதர் அவார்ட் வாங்க வரும்போது அவ்ளோ கத்தல். எல்லாம் லைட் ஆன் பண்ணிக்கிட்டு ஃபோன்ல லைட் ஆன் பண்ணிட்டு அவ்ளோ கத்து. என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, "என்னது சரவணன் பிரதருக்கு இவ்ளோ சவுண்ட் வருது. இவங்கலாம் உங்க டீமா?" அப்டின்னு கேட்டாங்க. அவ்ளோ ப்ரவுடா இருந்தது அந்த அவார்ட் ஃபங்ஷன் போகும்போது. அப்ப வந்து நான் கோல்ட் டைரக்டர்ல அவார்ட் வாங்குனேன். ரொம்பவே ஹாப்பியா இருந்தது அந்த அவார்ட் ஃபங்ஷன் போயிட்டு அவார்ட் வாங்கும்போது. அடுத்ததே எனக்கு என்னன்னா, நோஸ்ல சர்ஜரி பண்ணான்னாங்க. அ நோஸ் சர்ஜரி அப்படிங்கிறது நான் சின்ன வயசுல கீழ விழுந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்ப கீழ விழுகும்போது என்ன ஆயிருக்குன்னா, மூக்கு தண்டு வந்து அப்படியே ஏஜ் ஆக 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 வளைய ஆரம்பிச்சுருச்சு. அப்பவே மூக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு. பட் தெரியல. அ தலலாம் அப்பலாம் எதுவுமே வலிக்கல. பட் இந்த பிசினஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நான் நெறைய ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது என்னன்னா, தலைவலி வர ஆரம்பிச்சுச்சு. தலைவலின்னா நார்மல் தலைவலி இல்ல. தலையும் வலிக்கும், காதும் வலிக்கும், வாமிட்டும் வர ஆரம்பிச்சுரும். 2 டேஸ் ஃபோனே தொட முடியாத அளவுக்கு அவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் நெறைய ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணோம். தலைக்கு செக் பண்ணோம். அப்ப மூக்குக்கு செக் பண்ணோம். எல்லாம் செக் பண்ணோம். எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் கூட எடுத்து பார்த்தோம். கண்ணுக்கு செக் பண்ணி கண்ணாடி வாங்குனோம். எதுவுமே இல்லன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு இஎன்டி ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது, உங்களுக்கு முதுகு சாரி மூக்கு தண்டு வந்து வளைஞ்சிட்டு இருக்கு. இது போக போக இன்னுமே வளையும். சோ மூக்கு தண்டு வளையறதுனால காத்து வந்து மூக்கு வழியா போயிட்டு காது வழியா வர முடியல. சோ நீங்க இப்படியே விட்டீங்கன்னா காதுல சீ வர ஆரம்பிச்சுரும். ஒண்ணுமே முடியாது அப்டின்ட்டாங்க. ஓகே. நான் சர்ஜரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோல்ட் டைரக்டர் லெவல்ல இருக்கும்போது நான் மூக்குல சர்ஜரி பண்ணேன். அப்பயும் நான் திருப்பூர்ல தான் இருந்தேன். எனக்கு கூட இருக்கறதுக்குலாம் யாரும் கிடையாது. ஏன்னா அப்பா, அம்மா அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காடு இருக்கு. அதையும் பார்க்கணும். அத்தை, மாமாவுக்கு மாடு எல்லாம் இருக்கு. அதையும் பார்க்கணும். வந்து ஒரு நாள் இருப்பாங்க. அடுத்தடுத்து நான் தான் வந்து பாத்துக்கணும். அப்ப பையன் இருந்தான். பெரிய பையன் இருந்தான். நான் தான் பாத்துக்கணும். சோ ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டு அந்த மாசம் எனக்கு இன்கம் எவ்வளவு வந்ததுன்னா 34,000 வந்தது. சோ நான் அப்ப பிரேக் எடுக்கல. எனக்கு சர்ஜரி பண்ணிட்டாங்க. என்னால பண்ண முடியுமா? பண்ண முடியாதான்லாம் நான் பிரேக் எடுக்கல. என்னுடைய வேலைய நான் WhatsAppல கன்டினியூவா பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். சோ அண்ட் தென் பிரெக்னன்ட் ஆனேன். சோ பிரெக்னன்ட் ஆன அப்ப ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டா இருந்தது. ஏன்னா நாங்க தனியா இருக்கோம். யாருமே இல்ல அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் குழந்தைக்குலாம் எனக்கு வாமிட்டிங் சென்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்ல. சூப்பரா ஜாலியா வொர்க்குக்கு போயிட்டு வந்தேன். செகண்ட் குழந்தை வரம்போது என்னால சுத்தமா முடியல. 3 மந்த் ஃபுல் அண்ட் ஃபுல் வாமிட்டிங் சென்ஸாவே இருந்தது. அப்ப தாய்லாந்து ட்ரிப் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா நான் போக முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் போகல அப்டின்னாலுமே, என் ஹஸ்பண்ட போக வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா, அவரு தான் எனக்கு சப்போர்ட் பண்றாருல்ல. என் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்றாரு. அவர கண்டிப்பா நான் அங்க வைக்கணும்னு நெறைய எஃபோர்ட் போட்டேன். ஜிஹெச்சுக்கு தான் போவேன். ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு பிரைவேட்க்கு போனேன். செகண்ட் குழந்தைக்கு ஜிஹெச்சுக்கு திருப்பூர் மெயின் ஜிஹெச் இருக்கு. அங்க தான் போவேன். ஏன்னா, அங்க போனா 4 நோட்டீஸ் எல்லாம் நான் குடுக்கலாம் இல்லைங்களா? பிட் நோட்டீஸ் அடிச்சு வச்சிருக்கேன். எடுத்துக்கிட்டே போவேன். நோட்டீஸ் எல்லாம் குடுப்பேன். ஃபீல்ட் வொர்க் இங்க இருந்து என் பையன பஸ் வச்சு விட்டுருவேன். பஸ் வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபீல்ட் வொர்க் கிளம்பிடுவேன். பக்கத்துலலாம் நோட்டீஸ் விசிட்டிங் கார்டு குடுத்தா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும் இல்லைங்களா? அதனால ஒரு 12, 13 கிலோமீட்டர் அந்தாண்ட தாண்டி போய் பஸ்ல போய் நோட்டீஸ் எல்லாம் விசிட்டிங் கார்ட்லாம் குடுத்தேன். கரெக்ட்டா சரவணன் பிரதர் வந்து அப்ப அவார்ட் ஃபங்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த அவார்ட் ஃபங்ஷன்ல நான் கண்டிப்பா அவார்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட ஒர்க் பண்ணேன். அப்ப ஸ்டார் டைரக்டர் லெவல் ரீச் பண்ணாதான் அவார்ட் அப்படின்னாங்க. சோ அடுத்த லெவல் நம்மளுடைய லெவல்ல இருந்து அடுத்த லெவல். சோ அந்த அவார்ட் ஃபங்ஷன்ல நான் 3 அவார்ட் வாங்குனேன். ஸ்டார் டைரக்டர் அவார்ட் வாங்குனேன். தாய்லாந்து ட்ரிப் அவார்ட் வாங்குனேன். ஸ்பெஷல் ரெகக்னிஷன் அவார்டுமே வாங்குனேன். ரொம்ப 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 ஹாப்பியா இருந்தது. அப்ப என் வயித்துல ஒரு குழந்தையோட நான் போய் அவார்ட் வாங்குனேன். இது என் பெரிய பையன். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் தென் எனக்கு செகண்ட் குழந்தையும் சிசேரியன். ஃபர்ஸ்ட்டும் சிசேரியன் அப்படிங்கிறதுனால செகண்ட் குழந்தையும் சிசேரியன். ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து நான் வீட்ல நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். ஆனா செகண்ட் குழந்தைக்கு நான் ரெஸ்ட்டே எடுக்கல. பிகாஸ் நாங்க இருக்கிறது கிராமம். அங்கலாம் ஃபோன் வந்து அதிகமா யூஸ் பண்ணா திட்டுவாங்க. "என்னது இந்த டைம்லலாம் நீ ஃபோன் யூஸ் பண்றன்னு" திட்டுவாங்க. செகண்ட் குழந்தை சிசேரியன் 60 நாள் மட்டும் தான் நான் அம்மா வீட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் நான் திருப்பூர் வந்துட்டேன். திருப்பூர் வந்துட்டு இங்க யாருமே எனக்கு இல்ல. நான், என் ஹஸ்பண்ட், என் பெரிய பையன். திருப்பூர்ல சரி வொர்க் இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து சீனியர் QC-யா வொர்க் பண்றாங்க. சோ சீனியர் அப்படிங்கிறதுனால அவருக்கு நெறைய வேலை இருக்கும். நைட் 1:00 வரைக்கும் கூட வேலை இருக்கும். ஒவ்வொரு நாள் நைட் முடிஞ்சு காலையில கூட வருவாங்க. ஒவ்வொரு நாள் நேரமாவும் வருவாங்க. மாத்தி மாத்தி வொர்க் இருக்கும். சோ அப்படி இருந்தாலுமே நான் லீட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். பெயின் இருக்கும். எல்லாமே இருக்கும். இருந்தாலும்
நான் அங்க ரெஸ்ட் எடுத்தேன்னா வெஸ்டேஜ்ல கேப் விட்டுருவேன். வெஸ்டேஜ்ல கேப் விட்டேன்னா என் வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போயிடுங்கிறது எனக்கு தெரியும். சோ நான் கேப் எடுக்கல. சர்ஜரி முடிச்சு 60 டேஸ்ல வந்தேன். திட்டுனாங்க எங்க அம்மாலாம். "ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன அப்பா, அம்மா இல்லையா? நாங்க தான் இருக்கோம்ல பாத்துக்கிறதுக்கு. நீ ஏன் இப்படி இல்லன்னு?" ஒரே வார்த்தை நான் என்ன சொன்னேன்னா, "பையனோட ஸ்கூல் ஸ்பாயில் ஆகுது. அதுக்காக நான் போறேன்னு" சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் பிசினஸ் பண்றேன்னா கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கு தெரியும். நான் பிசினஸ்க்காக வந்தேன்னு அவருக்கு தெரியும். ஆனா எங்க வீட்ல நான் சொல்லல. சோ 60 டேஸ் கழிச்சு நான் திருப்பூர் வந்துட்டேன். இங்க வந்து நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மந்த் நான் ஸ்டார் டைரக்டர் லெவல் ரீச் பண்ணும்போது, என்னோட இன்கம் ஒரு லெக்கே உடைய ஆரம்பிச்சுச்சு. 5 டைரக்டர்ஸ் வந்து குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க. அ சம் ப்ராப்ளம் ஏதோ அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்து குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க. எல்ஓபி அப்படியே கட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு லெக்ல 5 டைரக்டர்ஸ் போகும்போது எல்ஓபி கட் ஆயிடுச்சு. அப்ப என்னோட இன்கம் 13,000 10,000 இதுதான் என்னோட இன்கம். என் இன்கம குரூப்ல ஷேர் பண்றதுக்கு அவ்ளோ கில்ட்டியா நான் ஃபீல் பண்ணுவேன். சுஜித் பிரதர்ட்ட சொல்லுவேன், "பிரதர் ப்ளீஸ் பிரதர் என்னுடைய இன்கம் ஷேர் பண்ணாதீங்க பிரதர். ரொம்ப கில்ட்டியா இருக்கு." என்னுடைய டீம் மெம்பர்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா, "என்னது உங்களுக்கே இவ்ளோ தான் இன்கம் வருதான்னு கேட்பாங்க பிரதர்ன்னு" சொல்லிட்டு அவர்கிட்ட எவ்வளவோ சொல்லியிருக்கேன். "இல்ல சிஸ்டர் உங்களோட இன்கம் இன்கிரீஸ் ஆகும். நீங்க அடுத்தடுத்து நெறைய வொர்க் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும்னு" அப்பயும் அவரு எனக்கு மோட்டிவேஷனலா பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. "இல்ல பிரதர் இப்படி இன்கம் டவுன் ஆயிடுச்சு. நீங்க ஷேர் பண்ணாதீங்கன்னேன்." "ஓகே சிஸ்டர் நான் 1 மந்த் ஷேர் பண்ணல. ஆனா அடுத்தடுத்த மந்த் கண்டிப்பா ஷேர் பண்ணணும். அதுக்காக நீங்க எஃபோர்ட் வந்து அதிகமா போடணும்" அப்படின்னாங்க. சோ ஓகே பிரதர் கண்டிப்பா நான் வந்து ஒரு 4 மந்த்ல கம்பேக் குடுக்குறேன் பிரதர்ன்னு நான் என்னுடைய வொர்க்க அதிகப்படுத்த ஆரம்பிச்சேன். நெறைய வொர்க் பண்ண ஆரம்பிச்சேன். 2 குழந்தையும் பார்த்துக்கிட்டு வொர்க் பண்ணேன். நெறைய கஷ்டம் எனக்கு இருந்தது. சோ 2024 என்னால மறக்க முடியாத வருஷங்கள் அப்டின்னே நான் சொல்லுவேன். சந்தோஷம், கவலைகள் எல்லாமே சேர்ந்த வருஷம். 2024 மார்ச் நான் டிசைட் பண்ணது என் பர்த்டே போது நான் ரூ. 50,000 இன்கம் எனக்கு வரணும் அப்டின்னு டிசைட் பண்ணேன். சோ எனக்கு 52,000 அந்த மாசம் இன்கம் வந்தது. என் ஹஸ்பண்டுக்கு அவ்ளோ சந்தோஷம். ஏன்னா, அப்ப அவங்களுக்கு 48,000 இன்கம் இருந்தது. எனக்கு 52,000 இன்கம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம். பரவால்ல 50,000 இன்கம் வருதான்னு அவ்ளோ சந்தோஷம். மீட்டிங் ட்ரெய்னிங் எடுக்கும்போதெல்லாம் மின்னலாம் வந்து சாப்பாடு போடு, அத பண்ணு, இத பண்ணும்பாங்க. குழந்தைய பார்த்துக்கோன்னு திட்டுவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. எனக்கு எப்ப 50,000 இன்கம் வந்ததோ, அப்பயிலருந்து மீட்டிங்கா? நீ போய் மீட்டிங் எடு அப்படின்ருவாங்க. ரொம்ப ஃப்ரீடம் விடுவாங்க. அண்ட் தென் என் ஹஸ்பண்ட பத்தி நான் சொல்லியே ஆகணும். எனக்கு ஒரு பெரிய பில்லர்ன்னே நான் சொல்லுவேன் என் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் இல்லன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ரெஃபர் பண்றதோ, ப்ராடக்ட் வந்து ரெஃபர் பண்றதோ, எதையும் பண்ண மாட்டாங்க. எதையுமே பண்ண மாட்டாங்க. ஒரு நோட்டீஸ் குடுக்கறது, விசிட்டிங் கார்டு எதையுமே பண்ண மாட்டாங்க. என்ன பிசினஸ் பண்ணாதன்னு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. எனக்கு அதுவே போதும். பிசினஸ் பண்றதுக்கு, மீட்டிங் ட்ரெய்னிங் எடுக்கிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ஃப்ரீடம் எனக்கு குடுத்தாங்க. நீங்க போய் நோட்டீஸ் குடுங்க, விசிட்டிங் கார்டு குடுத்தா தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு ஃப்ரீடம் குடுத்தாங்க. அண்ட் தென் என் பையன், சின்ன பையன், பெரிய பையன். சோ அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. என் பையன் பொறந்ததுக்கு அப்புறம் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்தது. என் பையன் கொஞ்சம் குண்டா இருப்பான். சோ அப்போ நல்லா பப்ளியா அழகா இருப்பான். நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன். கால் தான் கான் கால் பேசிட்டு இருக்கும்போது, என் என் பையன் என்ன பண்ணிட்டான்னா, நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். சோ ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழ விழுந்துட்டான். 3 ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழ விழுந்து, அவன் இடையில பல்லு வந்து அப்படியே புடுங்கிட்டு வந்துருச்சு. இந்த ஃபோட்டோல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க. இடையில பல்லே இல்ல. வேரோட பல்லு புடுங்கிட்டு வந்துருச்சு. அவ்ளோ திட்டு எங்க வீட்ல. "நீ வந்து பணம் பணம்ன்ட்டு நீ வந்து ஃபோன பார்த்துட்டு இருக்க. புள்ளைங்கள நீ பார்க்கறது இல்ல" அப்படின்னு அவ்ளோ திட்டு. ஆ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் 2, 3 நாள் அவனால ஒண்ணுமே முடியல. ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணும்போது பல்லெல்லாம் இப்ப வளராது. அவன் 8வது படிக்கும்போது 8 வயசு ஆகும்போது அந்த பல்லு விழுந்து முளைக்கும்போது தான் வரும் அப்டின்ட்டாங்க. இன்னுமே அவன் பல்லு இல்லாம தான் இருக்கான். அண்ட் தென் கரெக்ட்டா அந்த பல்லு ப்ராப்ளம் ஆயி ஒரு 2டே மாசத்துல என்ன ஆச்சுன்னா, இந்த தொட்டி மேல நின்னுட்டு இருந்தவன் அப்படியே கீழ விழுந்துட்டான். என் ஹஸ்பண்ட் நிக்க வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. கீழ விழுந்துட்டான். தீபாவளி எங்களுக்கு தீபாவளிங்கிறது ரொம்ப கவலைக்கிடமான தீபாவளி ஆயிடுச்சு. அவனுக்கு கைய சுளுக்கிச்சு. ஒண்ணுமே பண்ண முடியல அவனுடைய கையி. ரொம்ப ப்ராப்ளம். அழுன்னு அழுதுகிட்டே தான் இருந்தான். அவன தூக்கிட்டு அப்புறம் 1 வாரம் ஹாஸ்பிட்டலா தூக்கிட்டு இருந்தோம். அண்ட் தென் என் வீட்டுக்காரருக்கு ஆக்சிடென்ட். என் ஹஸ்பண்டும், என் பெரிய பையனும் ஸ்கூலுக்கு போகும்போது, ஸ்கூலுக்குள்ள போய் பைக்ல இருந்து விழுந்துட்டாங்க. என் பெரிய பையனுக்கு கண்ணே ஓப்பன் பண்ண முடியல. இது வந்து 3வது நாள் ஃபோட்டோ எடுத்தது இந்தாண்ட இருக்கிறது. இப்போ கண்ணே ஓப்பன் பண்ண முடியல. அப்படி ஆயிடுச்சு. இந்தாண்ட ரைட் சைடு இருக்கிறது என் சின்ன பையன். கரெக்ட்டா என் ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடென்ட் ஆன ஒரு 2டே மாசத்துல திருப்பியும் சின்ன பையன் வந்து கீழ விழுந்துட்டான். ஊர்ல போய் கீழ விழுந்துட்டான். இங்க விழுந்திருந்தா என்ன திட்டியிருப்பாங்க. ஊர்ல போய் கீழ விழுந்து ஃபுல்லா அப்படியே கண்ணுக்கிட்டலாம் அப்படியே சிரைச்சு விட்டுருச்சு. சிரைச்சு விட்டு ரொம்ப அப்ப முடியல அவனால. அப்போ ஒரு 1 மாசம் வந்து படாத பாடு பட்டோம். இது இப்போ திருப்பி என் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சோ வண்டிலாம் சுக்குநூறா ஆயிடுச்சு. பிரச்சனை பிரச்சனைன்னு என்னால 2024 என் சின்ன பையன் வந்ததுக்கு அப்புறம்
ப்ராப்ளம்னு ஓடிக்கிட்டே தான் இருந்தது. ஆனா நான் அப்பயும் யோசிச்சது என்னன்னா, நான் பிரேக் எடுக்கவே கூடாது அப்படிங்கிறத மட்டும் தான் நான் யோசிச்சேன். எக்காரணத்த கொண்டும் நான் பிரேக் எடுக்கவே இல்ல. சோ ப்ராப்ளம் எனக்கு கால் பேச முடியாது. காலா இருந்தாலும், நார்மல் காலா இருந்தாலும், என்னால ப்ளூடூத் போட்டு பேச முடியாது. நார்மலா ஃபோன்ல எவ்ளோ நேரம் வேணுமாலும் பேசுவேன். ஏன்னா, இப்ப தலையிலயும் சர்ஜரி, மூக்குலயும் சர்ஜரிங்கும்போது டாக்டர் என்ன சொல்ட்டாங்கன்னா, "நீங்க நெறைய நேரம் ஃபோன் பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ, அதனால என்னால ஃபோன் பேசவே முடியல. இப்ப கூட என்கிட்ட ப்ளூடூத் கிடையாது. ரொம்ப ரேரா தான் நான் ப்ளூடூத் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா, ப்ளூடூத் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் யூஸ் பண்ணனாலும் எனக்கு காது வலி, தலைவலி வர ஆரம்பிச்சுரும். இப்ப கூட ஒட்டட அடிக்க மாட்டேன். ஒட்டட அடிச்சா எனக்கு தலைவலி வந்துரும். இந்த மாதிரி இப்பயுமே நெறைய பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனையோட தான் லைஃப்ப லீட் பண்ணிட்டு இருக்கேன். 2 குழந்தையும் சி செக்ஷனா இருந்தது. அப்பயும் நான் பிரேக் எடுக்கல. குழந்தைங்களுக்கு இவ்ளோ ப்ராப்ளம். பிரச்சனைன்னு மாத்தி வந்தபோதும் நான் பிரேக் எடுக்கல. அண்ட் நேட்டிவ்க்கு போனா எனக்கு வந்து பிரச்சனை. ஏன்னா வந்து அங்க போனா கிராமம். 8 மணி ஆனா தூங்கிடணும் அப்டிம்பாங்க. 9 மணி ஆனா தூங்கிடணும்பாங்க. நம்மளால முடியாது. ஏன்னா அப்பலாம் 9 டூ 10 தான் மீட்டிங் இருக்கும். சோ அந்த ப்ராப்ளம் இருந்தது. சோ நேட்டிவ் போகணும்னாலே எனக்கு பயமா இருக்கும். ஐயோ! ஊருக்கா? நானா ஊருக்கே வரல அப்டிம்பேன். சோ அண்ட் தென் 2025 மார்ச். அடுத்த மார்ச். 1 மார்ச் 50,000, 2வது மார்ச் 1,00,000. இந்த 1,00,000 இன்கம் வாங்கும்போது என்னால வந்து என்னால அடக்க முடியல. அவ்ளோ அழுக. ஏன்னா, ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்த ஒரு பொண்ணு, 1,00,000 இன்கம் வாங்குறேன் அப்டின்னா, என் ஹஸ்பண்டுக்குலாம் அவ்ளோ சந்தோஷம். என்னால வந்து சந்தோஷத்த தாங்க முடியல. எங்க அப்பா, அம்மாலாம் அவ்ளோ ஹேப்பியா ஃபீல் பண்ணாங்க. 1,00,000 எனக்கு இன்கம் வந்தது. 1,00,000 1 மாசத்துல வருங்கிறதெல்லாம் எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்தது. சோ ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஏன்னா இந்த 1,00,000 வரதுக்கு நான் அவ்ளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன். நான் எஃபோர்ட்டே போடாம எனக்கு 1,00,000 வரல. அவ்ளோ எஃபோர்ட் போட்டதுனால தான் எனக்கு 1,00,000 இன்கம் வந்தது. ரொம்ப ஹேப்பி. பிகாஸ் இந்த 1,00,000 வெளியில எங்க போனாலும் கிடைக்காது. நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. உங்கள சுத்தி எத்தனையோ இல்ல உங்க அப்பா, அம்மா வேலைக்கு போலாம். உங்க ஹஸ்பண்ட், உங்க பிரதர்ஸ் வேலைக்கு போலாம். எங்கேயாவது ஒரு 4 வருஷத்துல நமக்கு 1,00,000 இன்கம் தராங்களா? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. கிடையாது. ஆனா வெஸ்டேஜ்ல தராங்க. அதுக்கு நம்ம உழைக்கணும். நான் 4 வருஷம் இருந்தேன். எனக்கு இன்கம் வரல. அப்ப நீங்க வேல பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த 4 வருஷம் வேல பார்த்தா போதும். நமக்கு இன்கம் வரும். என் அப்ளைன் எனக்கு சொன்ன ஒரே விஷயம், சுஜித் பிரதர் என்கிட்ட அடிக்கடி சொல்ற விஷயம், சிஸ்டர் 3 டூ 4 வருஷம் எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வொர்க் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்கம் வரும்னாங்க. எப்பயுமே என் மைண்ட்ல அதுதான் தோணும். இப்ப எனக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் நான் வாங்குனது என்னுடைய இன்கம் மூலியமா, ஆ நான் வந்து எனக்கு மொபைல் வாங்குனேன். மோட்டோ மொபைல் வாங்குனேன். என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வந்து 5,000 வொர்த் உள்ள வாட்ச் வாங்கி குடுத்தேன். அண்ட் தென் விவோ ஃபோன் வந்து வாங்கி குடுத்தேன் என் ஹஸ்பண்டுக்கு. அண்ட் தென் செயினு எனக்காக நான் வாங்கிக்கிட்ட செயின், தோடு வாங்குனேன். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா, செயின் என் ஹஸ்பண்டுக்காக வாங்குனேன். இது எல்லாமே நான் சீட்டு போட்டேன். சரவண பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க. சேவிங் பண்ணுங்கன்னு. ஏன்னா நம்ம ஒட்டுக்கா கொண்டு போய் காச குடுத்து பவுன் வாங்குறதெல்லாம் முடியாது. சோ இந்த மாரி சிட் ஃபண்ட் போட்டோம்னா முடியும். எங்க அப்பாவுமே இந்த கஷ்டம் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க நல்லா வாழ்ந்தபோது சேர்த்து வச்சதுனால தான் இன்னைக்கு வந்து எங்கள எல்லாத்துக்கும் பவுன் போட்டு குடுத்தாங்க. அதனால நான் இந்த பவுன் அப்படிங்கிறத சேர்த்து வச்சேன். அண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குனோம். சோ இதெல்லாம் வெஸ்டேஜ் மூலியமா வாங்குனேன். நீங்க பிசினஸ்ல சக்சஸ் பண்ணணுமா? வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணணுமா? நான் சொல்ற சில டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கோல் செட் பண்ணுங்க. வெஸ்டேஜ்க்குள்ள வந்துட்டீங்களா? நான் இதுக்காக தான் வெஸ்டேஜ்க்குள்ள வந்திருக்கேன்னு உங்களுக்குள்ள நீங்க ஒரு கோல செட் பண்ணுங்க. அந்த கோல ட்ரீம் சார்ட்டா மாத்துங்க. ட்ரீம் சார்ட்ட உங்க வீட்டு செவுத்துல ஒட்டுங்க. அண்ட் கன்சிஸ்டன்சி. எக்காரணத்த கொண்டும் எதுக்காகவும் கேப் எடுக்காதீங்க. பிரேக் எடுக்காதீங்க. பிரேக் எங்க வீட்ல கோயில் ஃபங்ஷன், இல்ல காது குத்து விழா, தேரு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகவும் பிரேக் எடுக்காதீங்க. பிரேக் எடுக்காம ஒரு 5 இயர்ஸ் வொர்க் பண்ணுங்களேன். லைஃப் மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். அண்ட் ரெகுலரா மீட்டிங் அண்ட் ட்ரெய்னிங். 8 மணி மீட் மிஸ் பண்ணவே பண்ணக்கூடாது. அண்ட் 1:00 மீட். ஜெயப்பிரியா சிஸ்டர் வந்து ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரெய்னிங் அப்படிங்கிறது 1:00 வந்து வியாழக்கிழமை கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மீட் வந்து நாங்க டீம்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க நம்ம சொல்லுவோம். ஆனா பண்ண மாட்டாங்க. அந்த 1:00 மீட்டுக்கு நாங்க கொண்டு போய் உட்கார வச்சுட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பர்ச்சேஸ முடிச்சுருவாங்க. சோ ஜெயப்பிரியா சிஸ்டருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அந்த 1:00 மீட் வந்து வாரம் வியாழக்கிழமை நடத்துறதுக்கு. அந்த மீட் நடத்துறதுனால ஆட்டோமேட்டிக்கா நியூ ஜாயினர்ஸா இருந்தாலும் ப்ராடக்ட்டோட ஃபீட்பேக்க பார்த்துட்டு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் ரெக்யர்மென்ட். ஐடிஸ். 1 ஐடி, 2 ஐடி எடுத்துட்டு, நான் எடுத்த ஐடி வெளியில போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நெறைய ஐடி எடுங்க. நெறைய ஐடி எடுக்கும்போது, வெளியில போறவங்கள பத்தி நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஐடி எடுக்கும்போதே,
கூடவே ரீடைன் பண்றதுக்கும் கத்துக்கோங்க. உங்க அப்ளைன் கிட்ட கேளுங்க. நான் எப்படி ரீடைன் பண்ணணும்? நான் எடுத்த ஐடி எப்படி அவங்க கிட்ட பேசணும்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்லிக் குடுப்பாங்க. அத நீங்க ஃபாலோ அப் பண்ணீங்கனாலே போதும். அண்ட் அட்டெண்டன்ஸ். அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். 8% இருக்கீங்களா? 5ல இருக்கீங்களா? உங்களுக்கு கீழ டீம் இருக்கா? அட்டெண்டன்ஸ் எடுங்க. ஏன்னா நீங்க ஒரு 12 வந்துட்டு ஒரு டைரக்டர் வந்துட்டு அட்டெண்டன்ஸ் எடுங்கன்னா யாருக்குமே அது வந்து புதுசா இருக்கும். ஆனா ஒரு 5ல இருந்து 8ல இருந்து நீங்க அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, அது உங்களுக்கு ஹேபிட்டாவே மாற ஆரம்பிச்சுரும். சோ அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. 100 டே சேலஞ்ச். 100 டே சேலஞ்சுங்கிறது உங்க அப்ளைனுக்காக பண்ணாதீங்க. உங்கள நீங்க ஜட்ஜ் பண்றதுக்காக தான் சரவணன் பிரதர் சொல்லியிருக்காங்க. சோ 100 டே சேலஞ்ச எக்காரணத்த கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் அப்ளைன் டவுன்லைன் பாண்டிங். அப்ளைன் டவுன்லைன் பாண்டிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அப்ளைன் சொல்றாங்கன்னா, சுஜித் பிரதரா இருக்கட்டும் என்ன திட்டியிருக்காங்க. இல்லன்னு சொல்லல. ஆனா அவரு என் நல்லதுக்காக சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு நான் இன்கம் எடுக்கிறேன்னா, நான் போய் என் அப்ளைன்ஸ்க்கு குடுக்க போறது கிடையாது இல்லைங்களா? சோ அதே மாரி தான் உங்களுக்கும் நான் சொல்றேன். உங்க அப்ளைன் உங்கள வந்து ஒரு விஷயம் திட்டுறாங்கன்னா, நீங்க குரோத் ஆகணும், நீங்க இன்கம் எடுக்கணும்ங்கிறதுக்காக திட்டுறாங்க. ஒரு விஷயத்த சொல்றாங்க. சோ நீங்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. நான் இனிமேட்டுக்கு அவங்க கிட்ட பேச மாட்டேன்னு இருந்தீங்க அப்படின்னா, இங்க உங்களுக்கு நீங்க சக்சஸ் பண்ணக்கூடிய டைம் வந்து தள்ளி போகும். சோ அப்ளைன் டவுன்லைன்ங்கிறது ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுங்க. கரெக்ட்டா லெக் ஃபார்ம் பண்ணுங்க. எந்தெந்த ஒரு 8 வந்துட்டீங்களா? செகண்ட் லெக் போடுங்க. 12 வந்துட்டீங்களா? தேர்ட் லெக் போடுங்க. பிரான்ஸ் வந்துட்டீங்களா? ஃபோர்த் லெக் போடுங்க. அப்படி ப்ராப்பரா லெக் போட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய லெவல்ல இன்கம் எடுக்க முடியும். அண்ட் டோன்ட் பிளேம் டவுன்லைன். டவுன்லைன பிளேம் பண்ணாதீங்க. சிஸ்டர் என் டவுன்லைன் வந்து அத பண்ணல, பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னு பிளேம் பண்ணாதீங்க. அவங்க பண்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ணுங்க. நீங்க அத எடுத்து உங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட காமிங்கள. ஆட்டோமேட்டிக்கா அவங்க பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. பாருங்க, இப்போ ஒரு மீட் எடுக்குறீங்களா? அந்த மீட்ல காமிங்க. பாருங்க, நான் என்னுடைய அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறீங்க. பாருங்க, நான் ரெக்யர்மென்ட் பண்றேன்னு காமிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்க பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அண்ட் அப்ளைன். எனக்கு மேல இருக்க அப்ளைன் தான் இன்கம் எடுக்குறாங்க. கீழ இருக்கவங்கலாம் இன்கம் எடுக்க முடியாது. நானும் அப்படி ஒரு காலத்துல யோசிச்சவங்க தான். இன்னைக்கு நான் இன்கம் எடுக்கிறேனே, ஏன் உங்களால எடுக்க முடியாது? எடுக்க முடியும். அதுக்கான உழைப்ப போட்டீங்கன்னா இங்க எடுக்கலாம். அப்ளைன் மட்டும் தான் இன்கம் எடுக்கிறாங்கங்கிறதெல்லாம் சும்மா. நீங்களும் நாளைக்கு ஒரு அப்ளைனா மாறலாம். ஒரு லீடரா மாறலாம். அண்ட் சோசியல் மீடியாஸ்ல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஷேர் சாட், Instagram எதுலயும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு YouTubeலயே நம்ம டைம் செட் பண்றது இருக்கு. அந்த டைம் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல நீங்க YouTubeல இருக்கக்கூடாது. நான் YouTubeலாம் 5 மினிட்ஸ் தான் செட் பண்ணி வச்சிருப்பேன். அதுக்கு மேல நான் அந்த YouTubeலயே இருக்க மாட்டேன். பிகாஸ் இப்ப லேர்னிங் வீடியோ வருதுன்னா, அந்த டைம் வந்து அந்த அலாரத்த ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம். மத்த டைம்ல நான் YouTubeல இருக்கவே மாட்டேன். ஏன்னா அலாரம் வந்து எனக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அவங்க கூட அன்வான்டடா ஒரு 5 இயர்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, இங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த விஷயங்கள நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுடைய சக்சஸ் அப்படிங்கிறது யாராலயும் உங்ககிட்ட இருந்து பறிக்கவே முடியாது. அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்கும் நான் சொல்றேன். ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க ஒரு மல்டி டாஸ்கிங் பெர்சன். ஏன்னா இப்ப நீங்க சமைப்பீங்க, சமைச்சுக்கிட்டே பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுப்பீங்க, இல்ல துணி துவைப்பீங்க, அப்ப உங்க பிள்ளைங்கள கவனிப்பீங்க. ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே நம்ம பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்க உங்களால வெஸ்டேஜ் பிசினஸ்ல சக்சஸ் பண்ண முடியும். என்னால இன்னைக்கு சக்சஸ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது உங்களால சக்சஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபும் ரீசன தேடாதீங்க. எப்படி சாதிக்கிறதுன்னு திங்க் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலயும் சக்சஸ் பண்ண முடியும். உங்களுடைய லைஃபும் வெஸ்டேஜ்ல மாறும். நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிக்கிறேன். ஒரு எறும்பு இருந்தது. ஒரு மலை. அந்த மலைக்கு கீழ ஒரு எறும்பும், ஒரு குருவியும் இருக்கு. அந்த குருவி வந்து எறும்பு கிட்ட சொல்லுது, "நீயும் நானும் ஒரு போட்டி வச்சுக்கலாம். இந்த மலைய வந்து யாரு சீக்கிரமா ஏறலாம்" அப்படின்னு சொல்லுது. ஓகேன்னு சொல்லிட்டு எறும்பும் பந்தயத்துக்கு ஒத்துக்குது. ஆனா எறும்பால முடியாது. அது எறும்புக்கு தெரிஞ்சும் பந்தயத்துக்கு ஒத்துக்குது. சோ குருவி வந்து டக்குனு மேல போயிடுது. மலை உச்சிக்கு போயிடுது. ஆனா எறும்பு என்ன பண்ணுதுன்னா, பொறுமையா ஏறி, ஏறி, ஏறி போகுது. அப்ப குருவி வந்து மலை ஏறுனதுக்கு அப்புறம் கீழ பார்த்து சிரிக்குது. "பாத்தியா, உன்னால வரவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு பறந்து போயிடுது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதே மலைய எறும்பு வந்து போய்க்கிட்டே இருக்கு. மேல, மேல, மேல ஏற ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப குருவி பறந்து வருது. குருவி கரெக்ட்டா அந்த மலைக்கிட்ட வரும்போது, இந்த எறும்பு மலை உச்சிக்கு போயிடுது. அந்த குருவி வந்து எறும்பு கிட்ட கேக்குது, "எப்படி நீ மலை உச்சிக்கு வந்தன்னு?" கேக்குது. அதுக்கு அந்த எறும்பு சொல்லுது, "என்னால முடியாதுன்னு நீ எப்படி சொல்லலாம்? இங்க முயற்சிங்கிறது நான் எடுக்கணும். இங்க நான் முயற்சி முயன்று, முயன்று என்னால பண்ண முடியும், பண்ண முடியும், மேல வர முடியும், வர முடியும்னு நெனச்சதுனால, டைம் ஆனாலும் இன்னைக்கு நான் மேல வந்துட்டேன்." அப்படின்னு அந்த எறும்பு சொன்னுச்சாம். அந்த குருவி அத பார்த்துட்டு, ஓகே, ஹாப்பின்னு பறந்து போயிடுச்சு. இததான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களால முடியாது, முடியாதுன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யார் சொன்னாலும் உங்களுடைய மனசுலயே முடியாது, முடியாதுன்னாலும் கேட்காதீங்க. உங்களால முடியும் அப்படிங்கிறது மட்டும் நீங்க திங்க் பண்ணி ஓடுனீங்கன்னா, டைம் எடுத்தாலும் நீங்க சக்சஸ் பண்ண முடியும் பிசினஸ்ல. ஓகே. அண்ட் தென் என்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ்,
அகத்தியன், சஞ்சீவி பிரதர், சத்யபாமா ரொம்ப சின்ன பொண்ணு தான். ஆனா அவ்வளவு சூப்பரா பிசினஸ் பண்றாங்க. குகன், ஆகாஷ் அண்ட் கனகலட்சுமி எல்லாருமே இவங்க எல்லாருமே சில்வர் டைரக்டர் அண்ட் அபோ. எல்லாருமே மேக்சிமம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். திருப்பதி, சிலம்பாயி சிஸ்டர் அண்ட் செல்வராணி சிஸ்டர், பிரியங்கா, நிஷாந்தினி, வாசுகி சிஸ்டர், வாசுகி சிஸ்டர், கிரேஸ் மேரி சிஸ்டர் அண்ட் கவிதா சிஸ்டர், சுமதி சிஸ்டர், ஜெய்சுபா சிஸ்டர், சித்ரா சிஸ்டர், சதீஷ் பிரதர் இவங்க எல்லாருமே எனக்கு கீழே இருக்க சில்வர் டைரக்டர்ஸ் ரொம்ப அழகா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே லீடர்ஸ், நான் என்னுடைய ஸ்பீச் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு என்னுடைய ஸ்பீச்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நான் சரவணன் பிரதருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சோ மச். விஷ் யூ வெல்த் பிரதர். ஓகே, தேங்க்யூ செந்தூர தேவி சிஸ்டர், ரொம்ப சூப்பரா பேசியிருந்தீங்க. இந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு ரிலேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், கனெக்ட் ஆயிருக்கும். ஏதாவது நான் அவங்க ஃபேமிலியை பத்தி பேசினாங்க, மேரேஜ் லைஃப்பை பத்தி பேசினாங்க, ஃபேமிலியில நடந்த ஸ்ட்ரகிள்ஸ், குழந்தைங்களுக்கு நடந்த அந்த ஒரு சில சின்ன சின்ன ஆக்சிடென்ட் பத்தி சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு நடந்த ஆப்ரேஷன். இது எல்லாமே கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கும் நான் நம்புறேன். இத்தனை பிரச்சனைகளுக்கும் நடுவுலையும் பிசினஸை விடாம பண்ணதுனாலதான் இப்ப வந்து மந்த்லி 1 lakh இன்கம் எடுக்கக்கூடிய லெவலுக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து இன்கம் எடுக்கும் போது, இந்த மாதிரி லெவல் அச்சீவ் பண்ணும்போதெல்லாம் எனக்கும் பர்சனலா வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி 1 lakh நான் இன்கம் எடுத்திருக்கேன்னு அவங்களே வந்து எனக்கு அந்த மந்த் வந்து சொன்னாங்க. அது வந்து பார்க்கும்போது அப்பா ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம இன்கம் எடுக்கிறத விட இந்த மாதிரி இன்கம் எடுக்கிறவங்கள பார்க்கும்போது, அவங்க சொல்றதை கேட்கும்போது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி வந்து செந்தூர தேவி சிஸ்டர், இது 1 lakh நிக்க கூடாது, அடுத்து சீக்கிரமாவே வந்து 2 lakhs per month இன்கம் எடுக்கிற லெவலுக்கு நீங்க வரணும்னு நான் இங்க விஷ் பண்றேன். இதே மாதிரி இன்னும் நிறைய அச்சீவர்ஸ் நம்ம டீம்ல வரணும். இந்த மாதிரி மீட்டிங்ல உங்களோட சக்சஸ் ஸ்டோரியும் இது மாதிரி வந்து பேசணும்னு நான் வந்து எதிர்பார்க்கிறேன். இன்னும் அடுத்தடுத்த நிறைய அச்சீவர்ஸோட ஸ்பீச் எல்லாம் நம்ம வரக்கூடிய காலங்களில் கேட்கலாம். நான் மீட்டிங்கை முடிச்சுக்கிறேன். மீட்டிங்கோட ஃபீட்பேக் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, விஷ் யூ வெல்.